சரி டைரக்டா கல்குலேஷன் 2020 பார்க்கணும் ஃபைனலா 2016 இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். 2020 பார்க்க இருக்கு ஃபீல்ட்ல உள்ள கேள்விகள் கரெக்டா போட்டுருந்து பாருங்க. 2020 சில வந்து உண்மையிலே பேப்பர் லேசான ஒரு பேப்பர், பார்ட் 2ம் சரி பார்ட் 1ம் சரி. அது என்னன்னு சொன்னா அந்த கேள்வி உள்ள லேசான மாதிரி கேள்விகள் இருக்கான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி பேப்பர் லேசி. ஸோ நம்ம நேரம் பாருங்க பார்ப்போம். சரி, முதல்ல 10வது எம்சிக்கு போவாங்க. முதல்ல 10வது எம்சிக்கு போவாங்க. அப்ப அதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த 2020 வந்து 10வது எம்சிக்கு வந்து ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல சிமிலர் 1990 வந்து 19வது எம்சிக்கு, 1990 வந்து 19வது எம்சிக்கு இந்த எம்சிக்கு வந்து சிமிலரா இருக்கு. ஆல்ரெடி பாஸ் பேப்பர் காலியோட தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி கேட்டு இருக்கான். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. பாருங்க, 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு சிறிய உபகரணம் ஒரு கோல் மீது வைக்கப்பட்டுள்ளது. இக்கோளின் திணிவு புவியின் திணிவில் 3 மடங்கு. அப்ப ஒரு புவியும் இருக்கு, என்னோட கோலும் இருக்கு. அந்த கோல் என்னன்னு சரியான ஏன்னு சொல்லி இருக்கு. புவிட திணிவு எம்மா கிடந்தா அந்த கோல்ட திணிவு 3 எம்மா. புவிட திணிவு எம்மா கிடந்தா அந்த கோல்ட திணிவு 3 எம்மா. அதே நேரம் புவிட 6 2 மடங்கு. இது 6 சொன்னா இது 2. அப்ப இப்ப இந்த பொருளை எங்கின வச்சுன்னு சொல்லி பார்க்கணும். மேற்பரப்புலையா இல்ல 6ல இருந்து ஒரு தூரத்துல. என்ன சொன்னா சம்டைம் கேள்வி என்ன செய்வான்னு சொன்னா, இதே மாதிரி கேள்வி வந்துட்டு மேற்பரப்புல வச்சுன்னா நீங்க மேற்பரப்புல அழுத்தத்தை ஒப்பிடுவீங்க. சில நேரம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சிருப்பான், 6 மாதிரி 8 மடங்கு தூரத்தில் அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்லிடுவான். அப்ப அதை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கோளின் மேற்பரப்புல இதுல நிறை என்ன அப்படின்ட்டு மேற்பரப்புல அவங்க ஒண்ணு வச்சான். அப்ப நிரண்டு சொல்லி நமக்கு நல்லா தெரியும், mg × a தான் அந்த கோள மேற்பரப்புல வரப்போற நிறை. mg × a தான் கோள மேற்பரப்புல வரப்போற நிறை. அப்ப உங்களுக்கு கண்டிப்பா இப்ப இங்க என்ன தேவைன்னு சொன்னா, கோள மேற்பரப்புல ஈரவியலான ஆறுகள் இருந்தது தேவை. சோ புவிட மேற்பரப்புல நான் பார்த்தேன்னு சொன்னா g எதுக்கு சமன்டா g கேபிட்டல் m ஓவர் r ஸ்கொயர். இந்த கோள மேற்பரப்புல g a எதுக்கு சமன்டா 3gm ஓவர் 2r முழுவதும் இருக்கும். சோ 4r வரும். இந்த gm ஓவர் r வர்க்கத்துக்கு பதிலாக எனக்கு என்ன போடலாம், g கொண்டு போடலாம். சோ ga எதுக்கு சமன்டா 3/4 g க்கு சமன். 3/4 g க்கு சமன். எனக்கு தரவுல தெளிவா தந்திருக்கான என்ன விஷயம் சொல்லி நான் இப்ப கொண்டு போய் போட்டேன். இப்ப கேட்டது வாசிப்பு எதுக்கு சமன்டா, நிறை எதுக்கு சமன் சொன்னா m × ga. m சில திணிவு அந்த கோல் வேண்டிய இடத்துக்கு போனாலும் மாறாது. m சில திணிவு எங்க போனாலும் மாற போற இல்ல. சோ m திணிவு மாறிலி. சோ இது 1 கிலோகிராம். சோ 1 தர ga 3/4 g. ஜிக்கு பதில் என்ன போடுனா 10 போடு, 3/4 g. அப்ப உங்களுக்கு கிட்ட வர 30/4 சொல்லி. சோ 15/2 நியூட்டனை காட்டு. 15/2 நியூட்டனை காட்ட போகுது. சோ அங்க நிறைய சொல்லி பார்த்தா 15/2 நியூட்டன். இதே கேள்வி 1990 19 எம்சிக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பாஸ் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. கேள்வி ஒன்றும் புதுசா கேட்க இல்லாம அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை தான் வினவி இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்ததுக்கு போறேன். 12வது எம்சிக்கு. சரி, அடுத்த எம்சிக்கு பாருங்க. 12வது எம்சிக்கு. 12வது எம்சிக்கு பார்த்தேன்னு சொன்னா இந்த 2020 12வது எம்சிக்கு வந்து 2018 வந்து 48வது, 2016 வந்து 49வது, 2019 வந்து 17வது. நான் இது ரிலேட்டடான இயர்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். இந்த 3 வருஷமும் வந்து கேள்வி ஒத்தது சிமிலர். இதுக்கு சிமிலரா தான் வந்து இருக்கு. இந்த 3 நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்தா உங்களுக்கு வழங்கும். இத இந்த ஐடியா கான்செப்ட் வந்து சிமிலரா வச்சுதான் வந்திருக்கு. அப்ப நீங்க பாருங்க, சீண்டு செல்ல ஒரு புள்ளியை தந்துட்டு அவன் உங்கால என்ன செய்யணும்னா ஒரு கடத்தியை வச்சிருக்கான். ஏதோ ஒன்று உங்களுக்கு வச்சு அவன் படம் ஒன்று தந்திருக்கான். படத்தை பாருங்க நீங்க. இப்ப இதெல்லாம் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் சொல்லி கெப்ல வைக்க வச்சிருக்கான். இப்ப கேள்வி பாருங்க, 8 மிக நீண்ட சமாந்திர கம்பிகள். அன்லைன் பண்ணுங்க, நீண்ட சமாந்திர கம்பிகள். நீண்ட கம்பி முடிவெளி கம்பிகளை தான் வச்சிருக்கான். ஒவ்வொன்றும் 10 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கின்றன. ஒவ்வொரு கம்பினாலும் ஓட்டம் பாயும் திசைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு
மையம் சியில் காட்டப்பட்டுள்ளன. மையம் சியில் உண்டாகப்படும் காந்தப்பாயத்தின் பருமனும் திசை. அப்ப அந்த மையம் சீல வர காந்தப்பாயத்துல பருமனையும் திசையும் காண்க சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல உள்நோக்கி திசையில மின்னோட்டம் இருக்கு. இங்க வெளிநோக்கி உள்நோக்கி வெளிநோக்கி உள்நோக்கி உள்நோக்கி வெளிநோக்கி உள்நோக்கி. இப்ப இதான் எல்லாத்துக்கும் ஒரு நீண்ட சமாந்திர கடத்தி. அப்ப நீண்ட சமாந்திர கடத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வர காந்தப்புலத்துல பருமனுக்கான சமன்பாடை பாத்தீங்கன்னா பி சமன் மியூ நாட் ஐ இங்கில் 2πd. நீங்க நேத்தே பாத்துட்டீங்க. நேத்து 2019 வந்து எஸ்ஏ அது இதே கேள்வி எம்சிக்கு வந்து இருக்கு. 2019 இருக்கு, 18 இருக்கு, 16 இருக்கு. நீங்க போய் பாக்கணும் பாஸ் பேப்பர். அப்ப இதால என்ன செய்யும் சொன்னா இந்த இடத்துல இப்ப என்ன செய்யணும் சொன்னா பெருவிரல் வந்து மின்னோட்டத்தை சேர்த்தாரு. அப்ப இது இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா இப்படி ஒரு காந்தப்பாயத்தை உருவாக போகுது. இந்த இருக்கிறது வந்து வட்டம் ஷேப்ல வரத்தால இந்த வட்டம் ஷேப்ல இப்படி ஒரு காந்தப்பாயத்தை உருவாக போகுது. இந்த புள்ளியில இங்க ஒரு வட்டம் வருன்னு சொன்னா தொடலியான திசையில் மாறி வரும். சோ இந்த திசையில வட்டமா வர போதும். சோ இப்படி உருவாக போகுது. இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா பாருங்க உள்நோக்கி திசை இங்கால உருவாக போகுது. ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில எப்படி இருக்க போதும் எதிர இருக்க போகுது. அப்ப பர்மனன்ட் சமன் திசையில இருந்தா இதால இந்த இடத்துல வர காந்த புலமும் காந்த பாயத்தையும் இதால இதுல வர காந்த பாயத்தையும் பர்மனன்ட் சமன் திசையில ஆகவே அதை நமக்கு என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த ரெண்டு கடத்தையும் கேன்சல். அதே மாதிரி இதை பாருங்க வெளிநோக்கி திசை இங்க வர போகுது. இது அதுக்கு எதிர் திசையில வரப்போகுது. அப்ப ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில எதிர். அப்ப நமக்கு என்ன செஞ்சிடணும் இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். இதையும் பாருங்க இங்க கிடையா வரப்போகுது. ஏன்னா வட்டம் வந்து இங்க போச்சுன்னா இப்படி கிடையா தான் போகும். சோ அந்த திசை நேரத்துல கிடையா தான் வரப்போகுது. ஏன்னா அந்த புள்ளியில வட்டத்தை எடுத்து பார்க்கணும் நான். அப்ப இதுல பாருங்க இந்த திசை இதுல வந்து இங்கால திசை ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில இது. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப இது ரெண்டு மட்டும்தான் இப்ப இருக்க போகுது. இப்ப பாருங்க நீங்க இதால வாரது இப்படி ஒரு வட்டம் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இப்படி வரப்போகுது. கீழ் நோக்கி திசையில இருக்கு. உள்நோக்கி இருக்குது. விரல் எடுத்தீங்கன்னா இந்த புள்ளிக்கு வட்டம் வந்து இப்படி திரும்பும். சோ அந்த புள்ளியில கீழ் நோக்கி திசையில வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா வெளிநோக்கி இதுவும் என்ன செய்ய போகுது கீழ் நோக்கி திசையில வரப்போகுது. ரெண்டும் பர்மனன்ட் சமன்டா இங்க வர விளைவு காந்தப்பாயத்து என்ன 2b இருக்கு. ஏன்னா இதுவும் பி அதுவும் பி. காரணம் ரெண்டையும் தூரமும் சமன் மின்னோட்டமும் சமன். தூரமும் சமன் மின்னோட்டமும் சமன். இப்ப நான் கொண்டு இந்த அப்ளிகேஷன்ல போட போறேன். எனக்கு என்ன தேவை இங்க வர விளைவு தேவை. சோ ஆர்பி என்று சமன் தான் காந்தப்பாயத்து ரிசல்ட்ஸ் 2b சமன். 2 தர b கிழக்கு போடல மியூ நாட் ஐ இங்கில் 2π தர 10 தர 10 2. இப்ப எனக்கு இல்ல மியூ நோட்ற பெருமானம் தந்திருக்கான். மியூ நோட்டான்னு சொல்லுகான். மியூ நோட்டிங் 4π 10 தர மியூ நோட்டிங்கில் 4πன்னு சொல்லுகிறது 10 எனக்கு இங்க இருக்கு மியூ நோட்டிங்கில் 2π. அப்ப நான் இது 2ஆல பெருக்கி விட்டா 2πன்னு சொல்லிங்க 2ஆல பெருக்கப்படும் தர 2. அப்ப 2 தர 10 அப்ப எனக்கு இப்ப 2 தர இந்த கோவைக்கு பயில போடலாம் 2 தர 10 அதே நேரம் மின்னோட்டத்தை அவன் கேள்வி செல்லுவான் 10 ஆம்பியர்னு சொல்லி. சோ ஐக்கு மேல 10 கீழே மீய போறது 10 தர 10 10 10 மட்டுப்பட போதும். இங்க 4 வர போதும். சோ ஆர்பி சமன் 4 தர 10 5. உங்களுக்கு மைக்ரோல தந்திருக்கிறதால 40 தர 10 மாறும் 40 மைக்ரோ டெஸ்லா. அப்ப இந்த இடத்துல வர வேல் காந்தப்பாயத்து கீழ்நோக்கி திசையில 40 மைக்ரோ டெஸ்லா. அப்ப இது லேசான ஒரு கேள்வி. நம்மள ஆன்சர் பண்ணிட்டு போறோம். சரியா 12 MCQ முடிஞ்சு. இதுவும் பாஸ் பேப்பர்ல இருந்து ஆல்ரெடி வந்த கேள்வியை அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கு. கேள்வி ஒன்றும் புதுசு இல்ல. அடுத்தது அப்படியோ 25 MCQ போவோம். 25 MCQ போவோம். இப்ப இது வந்து தியரியில நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க. இந்த கேள்வியை வந்து இது கேள்வியாயில தியரியா செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கும். ஏன்னா சுருக்கல்ல பில் அவுட் இருப்பேன், இல்லைன்னா ஐடியாவுல பில் அவுட் இருப்பேன். இப்ப பாருங்க ஒரு முக்கோணி. இந்த முக்கோணி சேப்லான் இது இருக்கு. சமபக்கம் முக்கோணி சொல்லி சொல்லுவாங்க. சமபக்கம் முக்கோணி ஏன்னு சொல்லி. இப்ப இதுல +4q +3q -q இது மூணையும் இணை கொண்டு வர. இது கொண்டு வர நேரம் இதுல சேமிக்கப்பட்ட சக்தி என்ன? மின்னழுத்த சக்தி 60 இதுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க இதுல சேமிக்கப்பட்ட சக்தி வந்து E சமன்டா ஒவ்வொரு ஏற்றங்களையும் முடிவிலையும் நாம கொண்டு வரதுக்கு ஒரு வேலை செய்வோம் தானே.
அப்ப அதுக்கு வழங்கின அந்த சக்தி என்ன செய்யும்? சக்தி காப்பத்தின்படி இன்னைக்கு வந்து அழுத்த சக்தியை சேமிக்கப்படும். முடிவில் இருந்து ஒரு பொருள் இன்னைக்கு வரணும்னு சொன்னா வந்து ஓய்வடைஞ்சு நிக்க போகுது. சோ அங்கே முடிவில் சக்தி 0. சோ அங்கே வழங்கின அந்த மொத்த ஏகப்பாடு சக்தி இங்க வந்து என்ன செய்யணும்னா அழுத்த சக்தியை சேமிக்கப்படும். அப்ப முடிவில இருந்து இந்த பொருளை இன்னைக்கு கொண்டு வர செய்யப்பட்ட வேலை வந்து இது சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தி சமம். இப்ப நான் என்ன செஞ்சேன்னா ஃபர்ஸ்ட் 4 கியூவை கொண்டு வரேன். முடிவில இருந்து கொண்டு வரேன். சரியா? 4 கியூவை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்ச போறேன். பிளஸ் 4 கியூவை கொண்டு வந்து இங்க வச்ச போறேன். நான் முடிவில இருந்து 4 கியூவை கொண்டு வரேன்னு சொன்னா முடிவில வந்து அழுத்தம் என்ன? 0. முடிவில அழுத்தம் வந்து 0. இந்த இடத்துக்கு வரும் போது பாருங்க, இந்த 4 கியூ வரும் போது எந்த ஏற்றமும் இருக்கா? ஒரு ஏற்றமும் இல்லை, எம்டி பிளேஸ். அப்ப ஏற்றம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா இந்த புள்ளி அழுத்தம் என்ன? 0. ஆகவே நான் பிளஸ் 4 கியூ ஆரம்பத்துல கொண்டு வர செய்யப்பட்ட வேலை என்ன? பிளஸ் 4 கியூ நான் கொண்டு வர செய்யப்பட்ட வேலை 0. காரணம் எந்த அழுத்தமும் இல்லை. இந்த புள்ளியில வந்து இந்த நான் பீன்னு சொல்லி பேர் போட்டேன்னு சொன்னா ஏபிசி பேர் போட்டேன்னு சொன்னா இந்த பீண்ட புள்ளிக்கு நான் பிளஸ் 4 கியூ கொண்டு வரதுக்கு செய்யப்பட்ட வேலை 0. காரணம் இந்த பீண்ட புள்ளியில எந்த அழுத்தமும் இல்லை. சரி, அடுத்து பிளஸ் 3 கியூவை கொண்டு வர. இப்ப நான் பிளஸ் 3 கியூவை ஏண்ட புள்ளியை கொண்டு வரன்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? ஒரு வேலை ஒன்று செய்யணும். காரணம் இந்த பிளஸ் 4 கியூவால இந்த புள்ளியில ஒரு அழுத்தம் ஒன்று உருவாகும். அந்த அழுத்தம் என்று சமன்டா வி சமன் இது ஏ தூரத்துல இருக்கு. சோ 4 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏக்கு சமம். அப்ப இந்த இடத்துல 4 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏன்னு ஒரு அழுத்தம் உருவாக போகுது. அப்ப நான் செஞ்ச வேலை எனக்கு சமன்டா ஏண்ட புள்ளியை கொண்டு வந்த 3 கியூக்கு இங்கோட அழுத்தம் VA மைனஸ் 0 இன்டு 3 கியூ. அப்ப 4 கியூவின் கீழ் 4 பை எப்சிலன் நாட் ஏ. ஏன் 0 வந்துச்சுன்னா முடிவில இருந்து கொண்டு வரேன். முடிவில் அழுத்தம் 0 தரம் 3 கியூ. இதை நான் சோர்ட் பண்ணி விட்டா 12 கியூவா இருக்கிறது இங்கே 4 பை எப்சிலன் நாட் ஏ. சோ நான் 3 கியூ ஏற்றத்தை கொண்டு வர செய்த வேலை என்ன? 12 கியூவா இருக்கிறது இங்கே 4 பை எப்சிலன் நாட் ஏ. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா அடுத்த ஸ்டெப் மைனஸ் கியூ கொண்டு வரேன். இப்ப இங்க என்ன வந்துட்டு பிளஸ் 3 கியூ வந்துட்டு. இப்ப நான் கொண்டு வர ஏற்றம் என்ன? மைனஸ் கியூ. மைனஸ் கியூ நான் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா இந்த பிளஸ் 3 கியூவால இன்னைக்கு ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் என்ன? 3 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ. இந்த 4 கியூவால ஒரு அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் என்ன? 4 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ. இப்ப அழுத்தம் செல்வது என்ன கணியா? ஒரு எண்ணிக்கணியம். அப்ப எண்ணிக்கணியம் சொன்னா ரெண்டு மென்சையும் கூட்டுப்படும். சோ மொத்தமா இந்த இடத்துல உள்ள அழுத்தம் பிசியில உள்ள அழுத்தம் என்ன சொல்லி பார்த்தா 7 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ. சோ நான் அந்த மைனஸ் கியூவை கொண்டு வர செஞ்ச வேலை என்னன்னு சொன்னா விசி மைனஸ் முடிவில் அழுத்தம் 0. சோ அழுத்த வேறுபாடு விசி மைனஸ் 0 இன்டு மைனஸ் கியூ. அப்ப இதுல நீங்க பாருங்க 7 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ இன்டு மைனஸ் கியூ. சோ மைனஸ் 7 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏன்னு சொல்லி வரப்போகுது. மைனஸ் 7 கியூ இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏன்னு சொல்லி வரப்போகுது. சோ இதுல சேமிக்கப்பட்ட மொத்த சக்தி என்னத்துக்கு சமன்னு சொன்னா ஒவ்வொன்றையும் கொண்டு வர செய்த வேலைக்கு சமம். அப்ப மொத்த சக்தி இது சேமிக்கப்பட்ட மொத்த சக்தியை பார்க்க போறேன். ஒன்னாவதுக்கு 0, ரெண்டாவதுக்கு 12 கியூவா இருக்கிறது இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ, மூணாவதுக்கு மைனஸ் 7 கியூவா இருக்கிறது இங்கே இந்த கியூ பெரியபட்ட கியூவா இருக்குமாமே கியூவா இருக்கிறது இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ. சோ கழிச்சா 5 கியூவா இருக்கிறது இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏ. சோ இதுல சேமிக்கப்பட்ட மொத்த சக்தி என்று சமன்டா 5 கியூவா இருக்கிறது இங்கில் 4 பை எப்சிலன் நாட் ஏக்கு சமனா இருக்கும். சரியா? இப்ப ஒரு ஆள் யோசிச்சேன், நான் ஒன்னா பிளஸ் 4 கியூ கொண்டு வராம பிளஸ் 3 கியூ கொண்டு வந்தா நீங்க எப்படி ஏற்றத்தை கொண்டு வந்து செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஃபைனலா இந்த விட தான் வரும். சரியா? அதான் கான்செப்ட். மாறலாம், ஐடியா மாறலாம். ஒவ்வொரு ஏற்றங்களை கொண்டு வர செய்யப்பட்ட வேலை வந்து அவங்க சேமிக்கப்பட்ட சக்தி சமம். சோ தொகுதியில மொத்தமா ஒவ்வொரு ஏற்றமா கொண்டு வாங்க. அந்த நேரம் செஞ்ச வேலை தான் தொகுதி சேமிக்கப்பட்ட மொத்த சக்தியா இருக்கு. சரியா? இப்ப இதுக்கு வந்து நான் ஷார்ட்டா ஒரு இது ஒன்று தாரேன், ஒரு கோவை உண்டு. இந்த கோவையை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை 3 ஏற்றங்களை கொண்டு வர சந்தர்ப்பத்தை சமபக்க முக்கோணி உள்ள வந்தேன்னு சொன்னா சேமிக்கப்பட்ட சக்தி எனக்கு சமன் சொன்னா ஒன்றிங்கில் 4 பை எப்சிலன் நாட் Q1 Q2 plus Q2 Q3 plus Q1 Q3.
இரு ஏற்றங்களாக பெருக்கினீங்க சொன்னா வாரத்துக்கு சமம். அப்ப இரு ஏற்றங்களா பெருக்கின உதாரணமா பாருங்க, இங்க நான் போடியேன் 4πε0a இரு ஏற்றங்கள் சில சொல்லுங்க 3q 4q -q 3q 4q நான் பெருக்கேன் 12q வர்க்கம் 3q -q பெருக்கேன் சோ மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆகும் 3q வர்க்கம் 4q -q -4q வரும். சோ இல்ல நீங்க கழிச்சு பாருங்க ஃபைனல் இந்த விட வரும். சரியா, ஷார்ட்டா இதான் இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏற்றங்களையும் பெருக்கி விடுவது சமம். சரியா, இதுவும் ஏற்கனவே அந்த தியரியில உள்ள ஒரு ஐடியா தான். கொஞ்சம் ஹார்ட் சுருக்கல் வச்சிருக்காங்க கேள்வியில. ஆனா கேள்வி நார்மலா ஒர்க் பண்ணே இல்லை, பிரச்சனை வந்து இல்லை கேள்வியில. ஏன்னா ஐடியா கிளியர், கேள்வி கஷ்டம் சொல்லி செல்லா, ஐடியா கிளியர். சரி, அடுத்த எம்சிக்கு போ. அடுத்த வந்து 28 எம்சிக்கு. இந்த 28 எம்சிக்கு வந்து நிறைய பேர் மிஸ்டேக் விட்ட ஒரு கேள்வி. என்ன சொன்னா அது பை மிஸ்டேக் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி நான் நம்ப மட்டும் இந்த எம்சிக்குள்ள பிரச்சனை ஒன்று இல்லை. ஏண்டா இது இந்த 2020 வந்து கூடுதலா இந்த முக்கோணிகள் தான் கூடுதலா இருக்கு. எதை எடுத்து சொன்னாலும் எலக்ட்ரிக்கல் கேள்வி கொஞ்சம் கூடுதலா போட்டிருக்கான். இந்த முக்கோணி சதுரம் அப்படி படங்களை தான் கேள்வி வைக்கான். என்ன உங்களோட கிரைத்தல் ஆற்றல பார்க்கலாம். இங்க பாருங்க மைனஸ் பி, பில வந்து மைனஸ் கியூ, இங்க வந்து பிளஸ் ஏட்டம்னு சொல்லலாம் பிளஸ் கியூ சில. இப்ப ஏ எடுத்துக்கலாம் பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள உராய்வான கிடை மேற்பரப்பு மீது இருக்கும் இரு சமபக்க முக்கோணி ஏபிசியின் உச்சிகள் ஏபிசி உச்சிகள் பிளஸ் கியூ மைனஸ் கியூ பிளஸ் கியூ. அப்ப ஏல என்ன செஞ்சிருக்கான் பிளஸ் ஏற்றம் முடிச்சிருக்கான் பிளஸ் கியூ எனும் ஏற்றங்களுக்காக 3 சிறிய கடத்தும் கோலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிகம சியில் உள்ள உலோகங்கள் நிலைப்படுத்தப்படும் ஏயில் உள்ள கோலம் சுயாதீனமாக அசையத்தக்கதாகவும் பியும் சியும் அன்லைன் பண்ணி வைங்க. பியும் சியும் கோலங்கள் நிலைப்படுத்தப்பட்டும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் அசைச்செய்யலாம். இது பண்ணி வச்சிருக்காங்க, ஃபிட் பண்ணி வச்சிருக்கு, அசைச்செய்யலாம். ஏ வந்து எப்படியா சுயாதீனமா செய்யக்கூடியதான். ஏ சுயாதீனமா செய்யக்கூடியவாறும் உள்ளன. ஏயில் உள்ள கோலத்தின் இயலத்தக்க பாதை மிகச்சிறந்த ஏண்ட கோலம் போற பாதையை மிகச்சிறந்த முதல்ல வாயை குறிச்சது எதுன்னு சொல்லி தான் கேட்கான். ஏ போற பாதை மிகச்சிறந்த முதல்ல வாயை குறிப்பது. இப்ப நீங்க பாருங்க, இங்கே இந்த கோலம் இருக்குன்னு சொன்னா மைனஸ் கியூ என்ன செய்யும், இந்த பிளஸ் கியூவை கவரும். மைனஸ் கியூ பிளஸ் கியூவை கவரும் தான் இந்த திசையில விசை இருக்கு. இது என்ன செய்ய போதும் தள்ளும் இந்த திசையில விசை இருக்கு. சோ இது ரெண்டையும் விளைவுல என்ன செய்யும் சொன்னா இந்த மாதிரி வரும். என்ன சார் 120 60 பிரியணும். சோ இந்த மாதிரி வரப்போகுது. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் சொன்னா இந்த கோலம் அசைஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வரும். இந்த மட்டும் வந்துட்டு வைங்களேன். இப்ப இந்த பிளஸ் கியூ என்ன செய்யும், இங்கால தள்ளும். இந்த பிளஸ் கியூ இதை தள்ளும், இந்த மைனஸ் கியூ கவரும். இப்ப விசட பருமன் எது கூடன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் கியூல வர பருமன் கூட. காரணம் விசை உங்களுக்கு தெரியும், இங்க பருமன் சம்பந்தம் கியூ வர்க்கம் போடிய 4πε0 r வர்க்கம் தூரத்துல இருக்கும். இந்த தூரம் குறைஞ்சி வரும், இந்த தூரம் கூடுது. அப்ப இது கூட விளைவு என்ன செய்யும், இதன் பக்கம் நகர். அப்ப என்ன செய்ய, விளையோட பக்கம் ஆரம்ப திசை பக்கம் திரும்பும். ஆரம்ப திசை பக்கம் என்ன செய்ய பார்க்கும் திரும்பும், விளையோட பக்கம் திரும்பும். அப்ப அடுத்த ஸ்டெப்பிங் எனக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகுது, இது கவரும், இது தள்ளும், மறாலும் எனக்கு வரும். அப்ப இப்படியான ஒரு பாதையில வரப்போகுது. என்ன இந்த கணத்துல உள்ளத்தை மட்டும் பார்க்கலாம். அதுக்கு போறோம் அசைஞ்ச போறோம் விசைட மாற்றல பார்க்கணும். அதற்கான எரியத்துல எரிய நேரம் பாருங்க. நீங்க ஒரு பொருளோட ஈர்ப்பிங்கள் எரிஞ்சுன்னு சொன்னாலும் கீழ் நோக்கி ஆறுமுறை இருக்கிறத கண்டுதான் அது இப்படி திரும்பிட்டு போகுது. கிடையா வேக மாறையிலக்கான கிடையா ஒரு விசை இல்லை, கீழ் நோக்க விசை இருக்கு. சோ அதால் திருப்பிட்டு போகுது. அப்ப இதையும் என்ன செய்யணும், ஒரு வளைவான பாதையில போக போதும். சோ அதுக்கு பொருத்தமானது சி மட்டும். இங்க நீங்க செய்யவும் தேவையில்லை. வளைவான பாதைன்னு பார்த்தாலும், ஏன்னா டின்னு சொல்லி ஒரு நேர்கோட்டு பாதை, ஏன்னு சொல்லி நேர்கோட்டு பாதை, ஒரு வளைவான பாதை சி மட்டும் தான் இருக்கு. சோ ஆன்சர் சியா இருக்கு. நார்மலா கேள்வியை கேட்டிருக்கான், கஷ்டம் ஒண்ணும் இல்லை. ஆனா கேள்வியை போட செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் குழப்பிட்டேங்க. அவ்வளவுதான் இது நடந்த விஷயம். சரி, நான் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகேன். 29 செய்வாங்க. ஒரு வட்ட தடம் ஒன்று வந்து உள்நோக்கிய திசையில் காந்தப்புலத்தை காட்டியிருக்கோம். உள்நோக்கிய திசையில் காந்தப்புலம் இருக்கு, வட்டத்தடம் ஒன்று தந்திருக்கான். இப்ப உங்களோட கேள்வியில செல்லான் உருவில் காட்டப்பட்டுள்ள சீராக அதிகரிக்கும் காந்தப்புலத்தினுள் செங்குத்தாக ஒரு கடத்தும் தடம் வைக்கப்படும். அன்லைன் பண்ணுங்க, அதிகரிக்கும் காந்தப்புலம். ஒரு கடத்தும் தடம் வைக்கப்பட்டுள்ளது.
காந்தப்பாய மாற்று வீதம் ஆர் தடத்தின் தூண்டிய மின் விசை ஈன் வலிமை சேர்ந்து ரூபாய்க்கு ரெண்டு வேர்டு அன்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்று கடத்தும் தடம், அடுத்தது உள்நோக்கு திசையில் அதிகரிக்கும். இப்ப பாருங்க, உள்நோக்கு திசையில 6 வீதத்துல அதிகரிச்சுதான். அப்ப இது அதிகரிச்சுதான் கிடந்துன்னு தடம் என்ன செய்யுது பாக்குது, உள்நோக்கி கூட்டிட்டு போகுது. ஆனா தடத்துக்குள்ள மாறாம இருக்கணும். சோ அதை என்ன செய்ய பார்க்கும், இந்த விலையில குறைச்சதுக்காக வெளிநோக்கி காந்தப்புலத்தை உருவாக்க பார்க்கும். வெளிநோக்கி உருவாக்க பார்க்கத்தான் சொன்னா இதுல தூண்டிய மின் விசை இந்த திசையில ஓட பார்க்கும். வெளிநோக்கி உருவாக பார்க்கும். சோ தூண்டிய மின் விசை இந்த திசையில ஓட பார்க்கும். இப்ப தூண்டிய மின் விசை இந்த திசையில ஓடுற நேரம் இப்ப உங்களுக்கு தெரியும் E சமன் dπ/dt. நான் பருமனை பாக்கேன் dπ/dt. இப்ப நீங்க பாருங்க, எனக்கு என்ன போடணும்னு சொன்னா d × BANOD. இப்ப இதுல A சில வெளியே வந்துடும். ஒரு தடம் தான் சொல்லி அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடத்தும் தடம். சோ n சமன் 1. A செல்லு இந்த கடத்தும் தடத்த பரப்பு அது மாறலி தானே, கடத்தும் தடத்த பரப்பு வந்து மாறலி தானே. சோ A × dB/dt. இந்த dB/dt சொல்லுவது காந்தப்பாய மாற்று வீதம். அவனே சொல்லுவான் காந்தப்பாய அடர்த்திட மாற்று வீதம் என்னண்டா ஆறாம். அப்ப R சமன் dB/dt சமன். R வந்து dB/dt சமன். சோ நான் அதுக்கு பதிலா R போடுவேன். சோ E சமன் A × R. உங்கள்ட்ட கேட்டது என்னண்டா ஆருக்கும் ஈக்குமான கிராஃப். சோ ஆருக்கும் ஈக்குமான கிராஃப் என்ன வருது, y சமன் mx சொல்லி வருது. y சமன் mx ஒரு நேர்கோட்டு கிராஃப் வரும். இதே இந்த இடத்துல வந்து கடத்தும் தடம் இல்லாம இருந்தா, ஒரு காவலியை வச்சிருந்தேன்னு சொன்னா இங்க அந்த தூரம் தூண்டப்படாது. காவலியை வச்சிருந்தேன்னு சொன்னா மின்னோட்டம் ஓடாதே, மின்னிகேஷன் உருவாகலாம். சோ ஒன்னாவது பொருத்தமா இருக்கும் காவலியை வச்சா. காவலியை வச்சா ஒன்னா பொருத்தமா அமையும். சரி, நான் இப்ப அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுறேன். அடுத்த வேலையை பாருங்க. அடுத்தது 31வது MCQ வாங்க. இந்த 31 MCQ ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இந்த 2000 MCQ பேர் நான் வழங்கும். இந்த நீர்க்குறிகள் சேர்ந்து அழுத்தத்தை உருவாக்கு சம்பந்தமா அதே கேள்விதான் 2020 கேட்டிருந்தான். சோ கேள்வி புதுசு ஒன்று இல்ல. சிறிய சர்வசம கோள இரச துளிகள் ஒவ்வொன்றும் சிறு துளியும் ஒரே மின்னழுத்தம் 0.01 வோல்ட்டை கொண்டு. அப்போ ஒவ்வொரு துளியும் வந்து 0.01 வோல்ட் அழுத்தத்தை கொண்டிருக்கிறான். இதே மாதிரி 1 மில்லியன், அப்ப 10⁻6 துளிகள். இதே மாதிரி 1 மில்லியன் 10⁻6 துளிகள் சேர்க்கலாம். 10⁻6 துளி சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய கோள துளி ஆக்கப்படும் எனின் பெரிய துளியின் மின்னழுத்தம் யாரு? இதே மாதிரி 10⁻6 துளி சேர்க்கப்பட்டு ஒரு பெரிய கோளம் ஆக்கப்பட்டா அவட மின்னழுத்தம் என்ன? இப்ப இதெல்லாம் சேர்ந்து 10⁻6 சேர்ந்து ஒரு பெரிய துளியா இருக்கு. இந்த பெரிய துளி R ஏன்னா கேபிட்டல் R சொல்லி அடிக்கும். இந்த சின்ன துளி R ஏன்னா ஸ்மால் R சொல்லி அடிக்கும். அப்ப எனக்கு தெரியும் ஸ்மால் ஆர்ல காணப்படக்கூடிய ஏற்றம்னா Q சொல்லி அடிக்கும். ஸ்மால் ஆர்ல காணப்படக்கூடிய ஏற்றத்தை நான் Q சொல்லி அடிக்கேன். அப்ப கேபிட்டல் ஆர்ல காணப்படக்கூடிய மொத்த ஏற்றம் என்னத்தையா இருக்க போதும் 10⁻6 Q இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் Q ஏற்றத்தை கொண்டு இருக்கும். சரசமான ஏற்றங்கள் அப்ப ஒரே வகையான ஏற்றத்தை கொண்டிருக்கணும். சோ எல்லாம் வந்து சேர்த்தலாம் 10⁻6 Q மாறும். சோ இதுல அழுத்தம் எனக்கு சமன் V சமன் Qing 4πε0 R சமன். Qing 4πε0 R. அப்ப இந்த விக்கு பதில் எனக்கு என்ன போடலாம், இது அழுத்தம் 0.01. இப்ப எனக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது அழுத்தம் தான் எனக்கு கேள்வி. இது அழுத்தம் எனக்கு சமன்னா 10⁻6 Qing 4πε0 கேபிட்டல் R சமன். எனக்கு இப்ப இந்த கேபிட்டல் R சொல்றது தெரியும். அப்ப நான் இந்த கேபிட்டல் R சார்பா கண்டுட்டு எனக்கு ஒரு கோவை உருவாக்கி கேள்வி முடிச்சுட்டேன். ஆனா எனக்கு தெரியும் என்ன சொன்னா இந்த கோளத்துளிகள் 1 மில்லியன் சேர்ந்து சொன்னாலும் என்ன நடக்க போதும், கனவளவு மாற்றம் வரப்போற இல்லை. அப்ப இந்த தனித்துளிட கனவளவும் இதே மாதிரி 10⁻6 துளிகளோட கனவளவும் சேர்ந்து வர துளிட கனவளவும் ஈக்குவல். சோ இந்த தனித்துளிட கனவளவு என்ன சொன்னா 4/3 πr இருக்கணும். இது சமன் 10⁻6 மடங்கு 1 மில்லியன் இந்த மாதிரி சின்ன சின்ன துளிகளோட கனவளவு சேர்றது சமன் 4/3 πr இருக்கணும். சோ இதை நான் ஷார்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னா R கணம் சமன் 100 R கணம் சொல்லி இருக்கும். ஏன்னா இங்க 10/2 சோ 6 வரைக்கும் போறேன். சோ கணத கண தூக்கி விட்டா 6 சமன்டா 100 R சமன். 6 சமன் 100 R சமன். சோ நான் இங்க அப்ளிகேஷன்ல போடுறேன் 10⁻6 Q கீழே 4πε0 10⁻2 × R. இங்க நான் ஷார்ட் பண்ணி விட்டேன். எனக்கு 10⁻4 போகும்.
இப்ப நான் விஏ செட் பண்ணியேன் 14 கியூவிங்கில் 4πε0 R சொல்லி இந்த கியூவிங்கில் 4πε0 R க்கு பதிலா என்ன போடலாம் தசம் சைபர் ஒன்று கொண்டு வந்து அப்ளை பண்ணேன் சோ v சமன் 14 இன்டு தசம் சைபர் ஒன்று சோ சார்ட் பண்ண எனக்கு ஆன்சர் போதும் 100 சரி 100 வாட் நார்மலா கேள்வி காட்டியிருக்கான் இந்த ஐடியாவோட ஏற்கனவே கேள்வி வந்து இருக்கு பாஸ்ட் பேப்பர்ல சோ அந்த கேள்வியை வச்சு அப்படியே மூவ் பண்ணி இருக்கான் ஒரு இது இந்த துளிகள் சேர்ந்து 6 மணி கேள்வி சோ இதுக்கு வந்து 4 ஆன்சர் சூட்டபிளா இருக்கு நார்மலான கேள்வி தான் கேட்டிருக்கு 2020 பொறுத்த மட்டும் பெருசா கஷ்டப்பட்டு இல்லை உங்களோட நார்மலா தான் கேள்வி கேட்டிருக்கான் அதுல என்ன நடந்துச்சுன்னா பை மிஸ்டேக் தான் விட்டுருப்பேன் ஒன்று சுருக்கல்பில வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா தியரியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது குறைவா இருக்கு சரி அடுத்த வேலை இப்போ 37 MCQ 37 MCQ சீரான காந்தப்புலத்தினுள் செங்குத்தாக அப்ப காந்தப்புலம் செங்குத்தா உள்நோக்கி திசையில இருக்கு அவன் இங்க ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கான் இப்படி சரி ஒரு படம் ஒன்று இங்க பாதி ஒன்று வந்து இப்படி அடிச்ச மாதிரி காட்டியிருக்கான் பாப்போம் அலுமினிய தகடு ஏதோ ஒரு பாதை திசையில ஒன்று காட்டியிருக்கான் இந்த மையத்தில இருந்து இது 6 திசையிலையும் காட்டியிருக்கான் சீரான காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக 6 உடைய வட்டப்பாதையில் இயங்கும் ஒரு மின்னேற்றப்பட்ட துணிக்கை உருவில் காட்டப்பட்டு உள்ளால ஒரு மெல்லிய அலுமினிய தகடினூடாக ஊடுருவுகின்றது இங்கு ஊடுருவலால் துணிக்கையின் தொடக்க ஈகப்பட்ட சக்தியின் அரைவாசி இழக்கப்படும் எனின் துணிக்கையின் புதிய பாதையின் ஆரையாது கேள்வி எப்படின்னா சும்மா நோமலை கேட்டிருக்கான் ஈகப்பாடு சக்தி அரைவாசானா 6 எத்தனையா மாறும் இதுக்குள்ள ஊடுருவிட்டு இங்கால வரச்சலம் என்ன செய்யும் சொன்னா ஈகப்பாடு சக்தி அரைவாசை இலக்குதான் அப்ப நான் சொல்லியேன் இந்த நேரம் இதுல வேது வீண்டு செல்லு ஊடுருவிட்டு வார நேரம் இருந்துச்சுன்னா புதிய ஒரு இதோட வருது அப்ப இப்ப 6 மாறுது இது 6 என்ன செய்யுது இப்ப மாறுது இதெல்லாம் கேபிட்டல் ஆர்னு சொல்லி இந்த 6 வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லி இப்ப நீங்க பாருங்க எனக்கு இது வந்து இப்படி வந்து ஊடுருவிட்டு இங்கால பாதையில வருதுன்னு சொன்னா இது ஏகப்பட்ட சக்தியில ஹாஃப் இலக்குதான் சோ நம்ம நார்மலா இது ஏகப்பட்ட சக்தி ஈன்னு இருக்குமே இது ஏகப்பட்ட சக்தியை கொண்டு இருக்கு அப்ப இங்கால வரச்சுல E/2 கொண்டு இருக்க ஏகப்பட்ட சக்தி எப்படி இருக்க போதும் E/2 இருக்க போதும் நான் இப்ப ஒரு தொடர்பு எடுக்கேன் இதுல நான் வேகத்தை வீண்டு எடுத்தா இப்ப நீங்க பாருங்க E சமன் half mv². சோ E வந்து E/2 ஆனா வேகம் எத்தனை மாற போதும் வீங்க √2 மூலம் இருக்கு ஆமா அப்ப ஈகப்பட்ட சக்தி அரைவாசானா வேகம் செய்யும் வீங்க √2 மாறும் சோ இதுக்குள்ள வேகம் வீங்க √2 இருக்கு இதுக்குள்ள வேகம் வீங்க √2 இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் மையநாட்ட விசை காந்த விசைக்கு சமன் மையநாட்ட விசை வந்து காந்த விசைக்கு சமன் சோ half mv² இங்க r எதுக்கு சமன் சொன்னா bvq க்கு சமன் அப்ப bvq சமன் mv²ங்களா இப்ப நான் என்ன செய்ய போறேன் சொன்னா இதுல va ஒரு va வெட்டி விட்டா bq into r எதுக்கு சமன் சொன்னா mv க்கு சமன் இப்ப நீங்க பாருங்க நார்மலா உங்களுக்கே வழங்கும் அதே இதுதான் போற எங்கால ஒரு துணிக்கு எங்காலே வருது சொத்தினியும் மாறலாம் ஏற்றம் மாறலாம் காந்தப்புலம் மாறவே இல்லை பி மாறலாம் சோ வேகம் வந்து ஆரைக்கு நேர்வே சமம் வேகம் வந்து ஆரைக்கு நேர்வே சமன் இதுக்குள்ள வேகம் பியா இருக்க சொல்லும் ஆர் என்ன ஆர் இதுக்குள்ள வேகம் பிங்கள் √2 மாறுது ஆர் என்ன கேபிட்டல் ஆர் இப்ப எனக்கு கேள்வி என்ன கேபிட்டல் ஆர் இது முதலாம் சமன்பாடு இது 2ஆம் சமன்பாடு எடுத்தா நான் 2ஆம் சமன்பாடு முதலாம் சமன்பாடு பிரிச்சா கேபிட்டல் ஆர் இங்க ஸ்மால் ஆர் என்ன வரப்போகுது எனக்கு வீங்கில் √2 கீழே வி வெட்டுப்பட்டு கேபிட்டல் ஆர் இங்க ஸ்மால் ஆர் சமன் ஒன்றிங்கள் √2 வரும் சோ கேபிட்டல் ஆர் சமன் ஆறிங்கள் √2 நார்மலான ஒரு கேள்வி இந்த ஐடியா இருந்துச்சுன்னா நார்மலா செய்யலாம் சக்தியை இயக்கப்பட்ட சக்தியை சம்பந்தப்படுத்தி அதோட காந்த புலத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பாக்குறதுக்காக கேள்வி கேட்டிருக்கேன் சோ குயிக்காக ஆன்சர் பண்ணி போயிடும் நார்மலான ஒரு கேள்வி சரியா அடுத்து நோட் பண்ணிக்கோங்க நான் இப்ப அடுத்த வேலைக்கு போறேன் அடுத்து 40வது MCQ இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க சரி 40 MCQ போ 40 MCQ பாருங்க
Z அச்சின் மீது இயக்கும் ஒரு முடிவில்லா நீளமுள்ள மெல்லிய நேர்கம்பி ஏ பரிமாண அடர்த்தி லெம்டாவா. எம் துணியுடைய ஒரு துணிக்கு பிளஸ் கியூ ஆனது கம்பியை சுற்றி ஆரையுடைய ஒரு வட்ட பாதையின் XY தளத்தில் இயங்குவதாக வெளியிடப்படுகிறது. ஏற்றத்தின் ஆவர்த்தன காலத்தை தருவது. சரி, இங்க பாருங்க, ஒரு கம்பி ஒன்று இருக்கு. இந்த நார்மல் அந்த டைம்ல நீங்க படிச்சிருந்தா தெளிவான விஷயங்கள், ஆவர்த்தன காலம் வரைக்கும் தெளிவான விஷயங்களை படிச்சிருந்தா நார்மலான ஒரு கேள்விதான். ஒரு கம்பி ஒன்று இருக்கு. இது வந்து லெம்டா அடர்த்திய ஏற்ற பரம்பரை கொண்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு ஆர் தூரத்துல ஒரு இது ஒன்று என்ன செய்யணும், வட்டப்பாதையில இயக்கத்தை ஆட்டுதான். அப்ப இந்த போர்டர் இதுக்கு உள்ளுக்கு மாதிரி இப்படி போய் வர மாதிரி ஒரு வட்டப்பாதையில இயக்கத்தை ஆட்டுது. இப்ப இந்த இது கியூ ஏற்றத்தை கொண்டு இருக்கு, ஸ்மால் கியூ ஏற்றத்தை கொண்டு இருக்கு. இப்ப கேள்வியில கேட்கணும்னா இதுல ஆவர்த்தன காலம் என்ன, கேள்வி என்ன, இதுல ஆவர்த்தன காலம் என்ன. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்மால் கியூ அனுபவிச்ச விஷயம் என்ன, இக்யூ. இந்த ஸ்மால் கியூ அனுபவிச்ச விஷயம் என்ன, இக்யூ. காரணம் மின்புலச்சரிவால, மின்புலச்சரிவு இருக்கதால இந்த ஸ்மால் கியூ என்ன செய்ய போகுது, இக்யூன்ற விஷயம் அனுபவிச்ச போகுது. அப்ப அவன் தெளிவா சொல்லுவான், பிளஸ் கியூ கம்பியை சுட்டி வருவேன்னு சொல்லி. இப்ப இது இக்யூன்ற விஷயம் அனுபவிச்சதால இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இதுல தாக்க மைய நாட்டு விஷயம் வந்து எந்த சமப்படுத்த போறேன், MR ஒமேகா ஸ்கொயர் சமப்படுத்தி. அப்ப இது ஆர் தூரத்துல இந்த மாதிரி நடந்துட்டு போகுது. அப்ப இது அனுபவிச்ச இந்த F1 என்ன, இக்யூ. மைய நாட்டு விஷயத்தான் இது, மின் விஷயத்தான் இது மைய நாட்டு விஷயம் அனுபவிச்சு. சோ இக்யூ சமன் MR ஒமேகா ஸ்கொயர். இப்ப நான் என்ன செய்யணும்னா, இதுல ஆர் தூரத்துல லெம்டா அடர்த்தி உள்ள ஒரு கடத்தில ஆர் தூரத்துல மின்புலச்சரிவுக்கான கோவை என்னன்னு சொன்னா E சமன் லெம்டாவிங்க 2πr. E சமன் லெம்டாவிங்க 2πr. நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி கோவை எப்சிலான் நாட் 2πr எப்சிலான் நாட் ஆல்ரெடி கோவை ரிவ்யூ எடுத்திருப்பீங்க 2πr எப்சிலான். அப்ப நான் ஈக்கு பதிலா கொண்டு போடுறேன் லெம்டாவிங்க 2πr எப்சிலான் நாட் q m into r ஒமேகா ஸ்கொயர். இந்த ஒமேகா ஸ்கொயர் செல்றதுக்கு எனக்கு அலைவு காலம். சோ 2π ஒமேகாவில இருந்து ஒமேகாவோட எழுவாக்கின்னு சொன்னா 2π டீன்னு சொல்லி வரப்போகுது. 2π டீயை கொண்டு போட்டா 4π வர்க்கம் கீழே டி வர்க்கம். இதுல இருந்து நான் டி வர்க்கத்தை எழுவாயாக்குனா பாருங்க, டி வர்க்கம் சமன் இது அப்படியே போய் அங்கால பெருக்கப்படும், 2 4 8 ஆகும். பை வர்க்கம் சேர்ந்து பை கணம் ஆகும். 6 சேர்ந்து 6 வர்க்கம் ஆகும். எம் இருக்கு, இதுல எப்சிலான் நாட் இருக்கு. சோ எப்சிலான் வரப்போகுது. கீழே லெம்டாவிங்கில் கியூன்னு சொல்லி வரப்போகுது. சோ டிஎன்க்கு சமன் சொன்னா வர்க்கமூலம், டிஎன்க்கு சமன் சொன்னா வர்க்கமூலம் 8 பைக்கணம் 6 வர்க்கம் எம் எப்சிலான் நாட் விங்கில் லெம்டா கியூ. முதல்ல ஆன்சருக்கு சூட்டபிளா இருக்கு. சரியா சரியா. இந்த கேள்வியை வந்து நார்மல் அவங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னா நீங்க இந்த பரிமாண ரீதியா பாக்குங்க. இதுல கொஞ்சம் குழம்பியாக வந்து இருக்கு. பரிமாண ரீதியா பார்த்தா உங்களுக்கு அலைவாளம் டீன்னு சொல்லி வந்து நிக்கணும். அப்ப அலைவாளம் கேட்டிருக்கான்னு, சோ பரிமாணம் டீன்னு வந்து நிக்கணும். சோ பரிமாண ரீதியா போட்டு பாருங்க, முதல்ல ஆன்சர் பண்ணா சூட்டபிளா இருக்கு, மத்தொன்னு ஆன்சர் சூட்டபிள் இல்லை. சோ அதை வச்சு அவங்க டிசைன் பண்ணிடலாம் ஆன்சர் ஒன்று. சரி சரி, அது நார்மலா நீங்க யோசிச்சதை பொறுத்தும் உங்களை யோசிச்சு கேட்ச் பண்ணிட்டேன்னு சொன்னா ஆன்சரா இருக்கு. சரி, நான் அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகுங்க. 44வது எம்சிக்கு போகணும். லேசான கேள்வி, அதான் குயிக்கா போகுது. என்ன சொன்னா சின்ன சின்ன விஷயத்தை வச்சுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீங்க அந்த அளவு என்ன ஹார்ட்லி யோசிச்சிருப்பீங்க அவ்வளோ. சரி, 44 எம்சிக்கு என்ன சொல்லுங்க சொன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள முறிந்த கோட்டினால் காட்டப்பட்டுள்ள பாதை வழியே கடதாசி. அப்ப ஒரு கடதாசி ஒன்று இருக்குங்கால ஓபன் பிளேஸ் ஒன்று வச்சிருக்கான். இவ்வளவு காந்த பிரதேசம் ஒன்று இருக்கு. முறிந்த கோட்டால் இப்படி காட்டியிருக்கான், இப்படி சுத்தி வர மாதிரி. இப்ப சொல்லுவான், உருவில் முறிந்த கோட்டினால் காட்டப்பட்டுள்ள பாதை வழியே கடதாசி தளத்தின் இரு பிரதேசங்களோட ஒரு இலத்திறன் இயங்குகின்றது. சீரான காந்தப்புலம் பிரதேசம் ஒன்றில் மாத்திரம் ஒரு சீரான மின்புலம் தளத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அன்லைன் பண்ணுங்க, பிரதேசம் ஒன்றுல மட்டும். அப்ப இந்த இதான் பிரதேசம் ஒன்று, இது பிரதேசம் 2, இதுக்குள்ள மட்டும் ஒரு மின்புலம் இருக்கு. ஆனா போறது என்ன, ஒரு இலத்திறன். அவன் செல்ல நல்லா ஏன்னு சொன்னா இந்த இலத்திரன் வச்சுதான் உங்களை கேள்வியை குழப்புவான். அப்ப அவன் செல்ல இலத்திரன் போகுதோ, இதுக்குள்ள மட்டும் மின்புலம் இருக்கு, 2வதுக்குள்ள காந்தப்புலம் மட்டும் இருக்கு. அப்ப 2வதுல
சரி, ஒரு சீரான மின்புலம் தளத்தின் உள்ளே வழிபடுத்தப்பட்டிருந்தால் புள்ளிக்கோட்டினால் காட்டப்பட்டிருக்கிறது. பிரதேசம் ஒன்றிலும் காந்த புலம் சரியானது. ரெண்டையும் வர காந்த புல திசை என்ன? இது ஒரு மின்புலத்தை தான் அவன் இந்த திசையில காட்டியிருக்கான். உள்நோக்கிய திசையில மின்புலம். அவ மின்விசை கோடுகள் என்ன நடக்குன்னு சொன்னா உள்நோக்கிய திசையில போகுது. இந்த துணிக்கையில இலத்திரன்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் மின்விசை கோடுகள் வந்து இங்க பிளஸ் இங்க மைனஸ் சொன்னா இந்த திசையில வரும். இப்ப இதை வந்து எப்படி சொல்லலாம், இப்படியே உள்நோக்கி போகுது. இந்த மின்விசை கோடு எப்படி நடக்குது? உள்நோக்கி போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு இலத்திரன் போனா எங்கே நோக்கி விசதாக்கம்? மின்விசை கோடு போற திசைக்கு எதிர் திசையில விசதாக்க போகுது. ஆகவே இந்த இலத்திரன் மின்புலத்தால் அனுபவிச்ச விசை வந்து எங்க இருக்க போகுது? இந்த இலத்திரன் மின்புலத்தால் அனுபவிச்ச விசை வந்து உள்நோக்கி திசையில மின்விசை கோடுகள்டா அதுக்கு எகெயின்ஸ்டா வெளிநோக்கி திசையில இருக்க போகுது. அப்ப இது வெளிநோக்கி திசையில எஃப்னு ஒரு விசையை அனுபவிச்ச போகுது. இது என்ன செய்யுது? வெளிநோக்கி திசையில எஃப்னு ஒரு விசையை அனுபவிச்ச போகுது. இப்ப இந்த துணிக்க வந்து என்ன செய்யணும்? இதுல பாட்டுல இப்படி இயங்கிட்டு போகணும். இப்ப காந்தப்புலம் எந்த திசையில இருக்கணும்? அதுதான் வேண்டிய கேள்வி. இதுக்கு வர காந்தப்புலம் எந்த திசையில இருக்கணும்? அதுதான் வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க பாருங்க, நேரேற்றமாக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? விசதாக்க திசையை மாத்தி கொடுப்பீங்க. இப்ப இது ஒரு இலத்திரன் சில ஒரு மறையேற்றம். இதே நேரேற்றமா இருந்தா விசை இங்க தாக்கிச்சுன்னு சொன்னா இதை சமப்படுத்துறதுக்கான விசை காந்தப்புலத்தால எங்கதாகணும்? உள்ளதாகணும். இப்ப இப்படி இலத்திரன் இருக்கு, இதை வெளியே எப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்குன்னு இதான் இலத்திரன் சொன்னா இது எப்படி வெளியே பிடிச்சி இழுத்து நிக்குன்னு சொன்னா இது அசையாம இருக்கிறதுக்கு ஒரு ஆள் செய்யணும், உள்நோக்கி கொண்டு இழுக்கணும். அப்ப உள்நோக்கி விசை தாக்கினா பாருங்க, எஃப் உள்ள இயக்க திசை இங்கால காந்தப்புலம் எங்க வரப்போ உங்களுக்கு எஃப்னு சில விசை வந்து உள்ள, சரியா? எஃப்ன விசை வந்து உள்ள, இயக்கம் வந்து இங்கால. ஏன்னு சொன்ன காந்தப்புலத்த வார விசை உள்நோக்கி இருக்கு, ஏன்னா மின்புலத்த வார விசை வெளிநோக்கி இருக்கிறதால காந்தப்புலத்த வார விசை அப்ப உள்நோக்கி கொடுக்கணும். இயக்க திசை இங்க, அப்ப காந்தப்புலம் எங்க போகணும்? கீழ் நோக்கி போகணும். இது வந்து எதுக்கு? நேரேற்றத்திற்கு. ஏன்னா நம்ம நேரேற்றத்தான் பார்க்க போறோம். ஆனா இலத்திரன் செல்லுது மறையேற்றம். ஆகவே இந்த திசையில எகெயின்ஸ்டான திசைக்கு தான் இலத்திரனை கொடுக்கணும். சோ இலத்திரன் இப்படி நேரான போகணும்னு சொன்னா ஒரு பக்கமும் திரும்ப நேருக்கு போகணும் சொன்னா காந்தப்புலத்தை நீங்க என்ன செய்யணும்? மாறி கொடுக்கணும், மேலே இருந்து கீழ். சோ காந்தப்புலத்துல திசை எங்க வர போதும்? மேல் நோக்கி திசை இருக்க போகுது. காந்தப்புல திசை வந்து மேல் நோக்கி திசை இருக்க போகுது. காரணம் இதுல வர மின்விசை வந்து வெளிநோக்கி இருக்கு. காரணம் மின்விசை கோடுகள் உள்நோக்கி போகுது. மின்விசை கோடுகளுக்கு எதிர் திசையில விசை தாக்கும். சோ வெளிநோக்கி திசையில மின்விசை தாக்க போகுது. ஆகவே உள்நோக்கி திசையில காந்த விசை வரணும். அப்ப நீங்க வச்சு பார்த்தா கீழ் நோக்கிட்டு வரும். ஆனா நீங்க பாக்க நேரேற்றத்துக்கு மறையேற்றபடியால திசையை மாத்தி கொடுக்கணும். ஆகவே மேல் நோக்கி வரும். இப்ப இதுக்குள்ள போய் இது இப்படி வட்டப்பாதையில் திரும்பும். ஆனா இதுக்குள்ள மின்விசைகள் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த டைம் நான் பாக்க, இந்த டைம்ல தாக்க விசை இங்க, மையநாட்ட விசை இங்க இருக்க போகுது. இதான் மையம் சொன்னா மையத்தை நோக்கி இருக்க போகுது. இது இயக்கப்பாதை இங்க. சோ இந்த காந்தப்புலம் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. விசை இங்க, இயக்கப்பாதை இங்க. அப்ப காந்தப்புலம் எங்க வருது? உள்நோக்கின்னு வரும். உள்நோக்கின்னு வாரது வந்து இருக்கு பிளஸ் ஏற்றத்துக்கு. ஆனா நான் அங்க எதை கொண்டு போறேன்? இயக்க திசை எங்க? விசை உள்ளதாக போகுது. அதனால இது இங்கால சைட்ல திரும்புது. இது ஒரு இலத்திரன் மூவ் ஆயிட்டு இருக்குது. கொஞ்சம் வரீங்க, சரியா? இங்க வலக்கை விதி இல்ல, இடக்கை தான். நான் சரியா தான் சொல்றேன். பாருங்க, எஃப் இங்க இருக்குது, இயக்க திசை இங்கால இருக்குது. ஆகவே காந்தப்புலம் எங்க வரணும்? உள்நோக்கி வரணும். உள்நோக்கி எதுக்கு வரணும்? நேர இடத்துக்கு வரணும். இடதுகை தான் காந்தப்புலத்தை வச்சு பாத்து இடதுகை, மின்காந்த தூண்டலை தான் வலதுகை. கன்ஃபியூஸ் பண்ணிக்க போடா. அப்ப காந்தப்புலம் உள்நோக்கி வரும் எதுக்கு? நேர ஏற்றத்துக்கு. ஆனா இங்க போறது என்ன? இலத்திரன். இலத்திரன் செல்கிறது என்ன? மறையேற்றம். ஆகவே மறையேற்றபடியால இதுக்கு எகெயின்ஸ்டான திசை வெளிநோக்கி வரும். சோ மேல் நோக்கி இதுக்குள்ள இருக்கணும், இதுக்குள்ள வெளிநோக்கி இருக்கணும். ஆகவே ஆன்சர் 2 பொருத்தம். சரியா? ஆகவே ஆன்சர் 2 பொருத்தமா.
லேசான ஒரு கேள்வி திசையை வச்சு உங்களுக்கு எனக்கு கேள்வியை மூவ் பண்ணிட்டு போறான். அண்டர்ஸ்டாண்டிங்கோட கேள்வி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கேள்வி லேசான அமையும். அந்த என்னன்னு சொன்னா எப்பவும் காந்த புலத்தை தான் அவன் உள்ளே வெளியே வச்சு தருவான். இதுல மின் புலத்தை மாத்தி தந்தான் உள்நோக்கின்னு சொல்லி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான கேள்வி ஒன்று. சோ நான் அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிறேன். அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்து 48வது MCQ வாங்க. ஃபீல்ட்ல 2020 வந்து கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டு இருக்கான். சோ அடுத்த வருஷம் எப்படி கேட்பான்னு சொல்லி செல்ல தெரியா. ஆனா கேட்டதுக்கும் கஷ்டப்படுத்தையில லேசான முறைலாம் கேள்வியை வச்சிருக்கான். இங்கே எம்பத்தினி கொண்டு இருக்கான், இங்கே எம்பத்தினி கொண்டு இருக்கான், இங்கே எம்பத்தினி கொண்டு இருக்கான். எல்லாம் ஏ தூரத்துல இருக்கு, எல்லாம் ஏ தூரத்துல இருக்கு. இப்ப இருப்புகளாம் விசை மட்டும்தான் தாக்குது. இது மாறா ஒரு கோண வேகத்தோட சுழண்டுட்டு இருக்கு. இது மாறா கோண வேகத்தோட சுழன்று இருக்குது. படத்தில் காட்டப்பட்டவாறு நீளமையாக உள்ள ஒரு சமபக்க முக்கோணின் உச்சிகளில் ஒவ்வொன்றும் எம்துணியுடைய 3 உடுக்கள் உள்ளன. இம்மூன்று உடுக்கள் முக்கோணின் மையப்போடிகள் பற்றி அவற்றின் தொடக்க தூரத்தை பேணிக்கொண்டு ஒரு வட்டப்பாதையில் சுற்றுகின்றன என கொள்க. இங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தமிழ் ஈர்ப்பு விசையை மாத்திரம் தாக்கின தொகையின் ஆவர்த்தன ஆழ்வை தருவது. ஆவர்த்தன ஆழ்வு தான் கேள்வியில காட்டியிருக்கான். கொஞ்சம் வரீங்க, ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு. பிளெமிங்கின் பிரதேசம் ஒன்றுல பிளெமிங் விதியா திசை எகெயின் பிரதேசம் ஒன்றுல வந்தீங்கன்னா பாருங்க என்னன்னு சொன்னா உள்நோக்கி திசையில் என்ன இருக்கு, மின்புலம் இருக்கு. அப்ப மின்புல விசைக்கோட உள்நோக்கி போன்னு சொன்னா இலத்திரதாக்கு விசை வந்து மின்னிசைக்கோளுக்கு எதிரே. சோ அந்த இலத்திரன்ல வெளிநோக்கி விசை தாக்க போகுது. வெளிநோக்கி விசை தாக்க போன்னு சொன்னா காந்தப்புலத்துல வர விசை உள்நோக்கி இருக்கணும். அவ விசை உள்ளுக்கு பாருங்க, விசை உள்ளுக்கு இயக்கு திசை எங்கன்னு சொன்னா கீழ் நோக்கி காந்தப்புலம் இருக்குது. நீங்க கையை வச்சு பாருங்க, கீழ் நோக்கி காந்தப்புலம் இருக்குது. இது எதுக்கு நேரேற்றத்துக்கு. ஆனா இங்க போற இலத்திரன் சோ மறையேற்றத்துக்கு எப்படி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கும். அதுக்கு எகேன்ஸ்டா நீங்க பாக்குறதெல்லாம் நேரேற்றத்துக்கு, அதுக்கு எகேன்ஸ்டா உள்ளது மறையேற்றத்துக்குள்ளதான் இருக்கும். சரியா, ஷோர்ட்டான ஒரு வே. இப்ப கேள்விக்கு இதுக்கு வாங்க. இப்ப இதுல ஆவர்த்தன காலம் சொல்லி கேட்கலாம். இதுல மையப்போலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்க வந்து இது பண்ண புள்ளி என்னையா மையப்போலி. இந்த மையப்போலின்னு சொல்ல வேர்ட் தான் நிறைய பேரை குழப்பி விட்டு இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் இந்த மையப்போலின் வேர்ட் தான் நிறைய பேரை குழப்பி விட்டு இருக்கு. இப்ப நீங்க பாருங்க மையப்போலின் என்னன்னு சொன்னா, இப்ப சமபக்க முக்கோணின்னு சொன்னா இது சமபக்க முக்கோணிக்கும் இது பொருந்தும். சமபக்க முக்கோணின்னு சொன்னா இப்படி ஒரு செங்குத்து வரைஞ்சி இங்காலே நீங்க ஒரு செங்குத்து வரைஞ்சுன்னா இது சந்திச்சு இந்த புள்ளி இருக்குதானே, இதான் மையப்போலி. அதாவது ஈரோய் மையம் தாக்க புள்ளி இல்லாம செல்வோம். சரியா சரியா, ஈரோய் மையம் தாக்க புள்ளின்னு சொல்லி செல்வோம். இதுதான் மையப்போலி. இப்ப நீங்க பாருங்க இது ஏ, இது வந்து a/2. சோ இதுல தூரம் வந்து உங்களுக்கு ஒரு பைதகரசின் தேற்றத்தின்படி இந்த தூரத்தை நான் h எடுத்தா, இந்த முழு தூரத்தை நான் h எடுத்தேன்னு சொன்னா ஒரு செங்கோண முக்கோணம் வரப்போ பாருங்க, இது a, இது a/2, இது h. பைதகரசின் விதிப்படி a வர்க்கத்தின் 4 பிளஸ் h வர்க்கம் a வர்க்கத்தின் 4 பிளஸ் h வர்க்கம் எதுக்கு சமன் சொன்னா a வர்க்கத்துக்கு சமன். சோ h வர்க்கம் சமனா இருக்க போகுது 3a வர்க்கத்தின் 4. சோ h சமன் என்ன சொன்னா √3a/2. அப்ப இந்த மையப்போலில இந்த கோடு, இந்த செங்குத்து கோட்ட உயரம் என்ன சொன்னா 3a/2. இப்ப இது வந்து இந்த உச்சில இருந்து மையப்போலிக்கான தூரம், இதை நான் 6 எடுத்திருக்கேன் தானே, இந்த தூரத்துல 6 எடுத்திருக்கேன். இது எனக்கு சமன் சொன்னா இந்த h 3ஆ பிரிச்சு 2 பங்குக்கு சமம், 3ஆ பிரிச்சு 2 பங்குக்கு சமன். சோ எனக்கு இப்ப என்ன செய்யணும் சொன்னா ஹெச்சுக்கு பதிலா இதை கொண்டு வந்து போட்டா √3a, இந்த 3க்குள்ள இருக்கு 3 தர 2 × 2. சோ எனக்கு விட வர போதும் √3a/3. 6 சமன் √3a/3. அப்ப இந்த r சமன் எனக்கு √3a/3. நேரங்கிலே நான் √3 வெளிக்கூட்டேன்னு சொன்னா √3 பேரை விட்டு 3ஆ மாறும். கீழே 3 √3 வரப்போகுது. சோ a/√3 நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன். r சமன் a/√3. அப்ப r சமன் a/√3. இப்ப நீங்க பாருங்க, இதால இதுக்கு ஒரு கவர்ச்சி விசை வரும், இதால இதுக்கு ஒரு கவர்ச்சி விசை வரும். சமபக்கம் போனீங்கன்னா இது அப்படி 60 பாகம் இருக்கப்போ சோ இது விளைவில் வந்து மையத்தை நோக்கி போகும். அப்ப இந்த விஷயம் f தான், இந்த விஷயம் f தான், இந்த விஷயம் f தான்,
அந்த விஷயம் இப்ப நான் என்ன செய்யணும்டா இதுல மையத்தை நோக்கி விளைவில் மைய நாட்டு விசு நான் மையத்தை நோக்கி எஃப் சமனை போட்டா எந்த சமன் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் சமன் எனக்கு இந்த எஃப்க்கு பதிலா போடலும் என்ன விளைவில் வந்து 2f cos 30 ஏன்னு சொன்னா 60 சம விசைகள் தாக்கின்னு சொன்னா 2f cos 30 தான் விளைவுல இருக்கு 2f cos 30 எந்த சமன் mr ஒமேகா ஸ்கொயர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 பை ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்ளை பண்ணி ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா 4 பை ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்ளை பண்ணி இப்ப ரெண்டு தர f னு செல்லரி இதால வாருது ரெண்டு திணிவுகளையும் பெருக்கம் m வர்க்கத்தின் கீழ் g1 சரியா g m வர்க்கத்தின் கீழ் ரெண்டுக்குமான தூரம் a வர்க்கம் cos 30 செல்ல √3/2 சமன் m into r க்கு பதிலா எனக்கு என்ன போடணும் a இன் கீழ் √3 into 4 பை வர்க்கம் கீழ t வர்க்கம் 4 பை வர்க்கம் கீழ t வர்க்கம் அப்ப நான் இதை ஷார்ட் பண்ணி என்னடா நான் இப்படி கொண்டு வந்தீங்க எழுதியேன் இதை நான் இப்படி கொண்டு வந்தீங்க எழுதியேன் பாருங்க 2 g m வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் √3/2 எனக்கு cos 30 பதிலா போட்டிருக்கேன் m a க்கு r க்கு பதிலா a இங்க √3 4 பை ஸ்கொயர் இங்க t ஸ்கொயர் இதுல நான் ஷார்ட் பண்ணி சொன்னேன்டா ரெண்டும் இதுவும் மட்டுப்படும் ஒரு எம்மும் ஒரு எம்மும் மட்டுப்படும் சோ இப்ப இதுல மீய போறது √3 g m இங்கே a ஸ்கொயர் சமன் a இங்கே √3 4 பை ஸ்கொயர் இங்கே t ஸ்கொயர் இப்ப எனக்கு தேவை அந்த t ஸ்கொயர் சோ t ஸ்கொயர் மட்டும் நான் எழுவாயாக்கினா பாருங்க இது அங்கே போய் பெருக்கப்பட போதும் 4 பை ஸ்கொயர் a கணம் கீழே இந்த √3 கீழே கொண்டு பெருக்கப்பட்ட 3 மாறும் 3gm இப்ப tm மட்டும் நான் போட்டுட்டேன் 4 பை ஸ்கொயர் பதிலா 2 பாயிண்ட் போடலும் வர்க்கமூலம் a கணத்தின் கீழ் 3gm வர்க்கமூலம் a கணத்தின் கீழ் 3gm ரெண்டாவது ஆன்சர் கிளியர் ஆயிருக்கு சோ ஆன்சர் ரெண்டாவது வரும் இது இங்க வந்து என்ன நீங்க மிஸ்டேக் கொடுத்திருப்பீங்கன்னு சொன்னா இந்த மையப்போலின் விஷயத்தை காணத்துல மிஸ்டேக் கொடுத்திருப்பீங்க மத்தபடி ஐடியா எல்லாரும் கிளியரா இருந்திருக்கு சோ இந்த மையப்போலின் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க இப்படி வரைஞ்சீங்கன்னு சொன்ன செங்குத்தா சந்திச்ச போதும் பைதகரச போட்டு இந்த உயரத்தை காணுங்க உச்சில இருந்து இந்த மையப்போலிக்கான தூரம் வந்து 3 பிரிச்சு 2 மடங்கு கீழே இருந்து 3 பிரிச்சு 1 மடங்கு 3 பகுதியா பிரிச்சீங்கன்னா மேல 2 பகுதி போகணும் கீழே ஒரு பகுதி வரும் அந்த அளவு காணப்படும் இதுதான் இங்க உள்ள மிஸ்டேக்கா இருக்கு சரியா தேவையான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வழி போம் சரி நான் அடுத்த வழிக்கு போறேன் ஒரு ஆள் கேட்குங்க மத்த எம்மால விசை தாக்காதா ஓ இந்த எம்மால தாக்கவி செய்யுது இந்த எம்மால தாக்கவி செய்யுது அவ்வளவுதான் இந்த திணிவு இருக்கு வேற திணிவு ஒண்ணும் இல்லையே இந்த அச்சுப்பட்டி இது அப்படியோ சொல்லிட்டு வருது சோ இது மைய நாட்டு விசையை இங்கே கொண்டிருக்கு அந்த அச்சுப்பட்டி சரியா அவ்வளவுதான் வேற திணிவுகள் இருந்துன்னு சொன்னா விசை தாக்கி இருக்கும் வேற திணிவுகள் இல்லை இல்லாத விசை சரி நான் இப்ப ஃபைனல் கல்வி போறேன் 50 MCக்கு வாங்க 50 MCக்கு வந்து அப்படி அச்சு அசலாம் ரோயல் காலேஜ்ல வந்து கேள்வி எந்த சேஞ்சும் இல்லை அச்சு அசல் ரோயல் காலேஜ்ல வந்து நிறைய பேர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா மெதட்டே தெரியாம சரி எடுத்திருக்காங்க அந்த அளவுல சொன்ன கேள்வி இப்ப தட்டுகளை நான் இப்படி வரையேன் இப்ப பாருங்க நீங்க 5 தட்டு இருக்கு கம்ப்ளீட் பண்ண வரையில முன்மோப்பு மட்டும் வரையும் இப்படி மொத்தமா 5 தட்டு இருக்கு இதுல இத P சொல்லுங்க இத Q சொல்லுவான் இது R இது S இது T இதுல Qக்கும் Rக்கும் இடையில XY சொல்லி இன்புட்டை கொடுக்கும் இதுக்கு இடையில இன்புட்டை கொடுக்கும் இது ரெண்டுக்கும் இடையில இன்புட்டை கொடுக்கும் அடுத்தது P-ஐயும் S-ஐயும் இணைச்சிருக்கான் அங்கால R-ஐயும் T-ஐயும் இணைச்சிருக்கான் இப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா இந்த மாதிரி டிடே தூரத்துல எல்லாத்தையும் வச்சிருக்கான் பரப்பு ஏன்னு சொல்லி படத்துல காட்டியிருக்கான் சமோல கொள்ளல தான் கேட்டு கிடக்குது இப்ப இதுக்கு நான் பிளஸ் இன்புட்டை கொடுத்தா இதுக்கு மைனஸ் ஏன்னா நான் பேட்டரியை தான் குறுக்க போட போறேன் சோ ஒரு முடிவிடம் பிளஸ் ஆயிருக்கும் ஒரு முடிவு மைனஸ் ஆயிருக்கும் அப்ப இந்த தட்டுல என்ன செய்யணும் சொன்னா பிளஸ் ஏற்றம் வரும் அப்ப இந்த தட்டுல பிளஸ் ஏற்றம் வந்தேன்னு சொன்னா இதுல இங்கால வெளிப்பக்கத்துலயும் பிளஸ் இருக்கும் உள்பக்கத்துலயும் பிளஸ் இருக்கும் முழுமையா பிளஸ் எடுத்து கொள்ளும் சோ இங்காலையும் பிளஸ் வரும் இங்காலையும் பிளஸ் வரும் இதுல இங்காலையும் மைனஸ் வரும்
இங்கால பக்கத்துலயும் மைனஸ் வரும். சோ இதுல பிளஸ் வந்துருச்சுன்னா இதுல மைனஸ் தூண்டப்படும், இதுல மைனஸ் தூண்டப்படும். இதுல மைனஸ் வந்துருச்சுன்னா இதுல பிளஸ் தூண்டப்படும். இங்கால பிளஸ் என்னன்னா இதுலயும் பிளஸ் வரும். சரியா? தட்டு ஃபுல்லா ஒரே ஏற்றத்தை பெற போதும். சோ அங்காலையும் பிளஸ் வரும் போதும். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மைனஸ் வரும். இப்போ ஒரு டவுட் வரையும் இது ரெண்டு இணைச்சீங்க, சோ மைனஸ் ஏற்றீங்களே போய் இது ஃபுல்லா மைனஸ் ஏற்றத்தை பெற்றிச்சு. இது ரெண்டையும் நீங்க இணைச்சீங்க, ஆனா இதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, ஆனா தேரி ஏற்றம் பூச்சியமாகும். இது ரெண்டு இணைச்சேன் என்ன சொன்னீங்க, இன்புட் இதுக்கு வழங்க இல்ல. சோ ஏற்றம் நீங்க வழங்க இல்ல, ரெண்டு தூண்டப்பட்ட ஏற்றம். சோ இங்க பாத்தீங்கன்னா தேரி ஏற்றம் பூச்சியமாகும். இதுக்கு இங்காலையும் வரும். உங்கள் தட்டு இல்லாதால நான் குறிச்சு காட்ட இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்னா நம்பர் போடு. இது 1, இது 2, இது 3. உள்பக்கம் 2, வெளிப்பக்கம் 3. இதுல உள்பக்கம் 4, வெளிப்பக்கம் 5. இதுல உள்பக்கம் 6, வெளிப்பக்கம் 7. இதுல உள்பக்கம் 8. எனக்கு அவ்வளவு தேவை, வெளிப்பக்கம் தேவையில்லை. ஆனா நம்பர் போடையில பாருங்க. 2க்கும் 3க்கும் லஹான் எக்ஸ் இருக்கு, 2க்கும் 3க்கும் மேலாம் எக்ஸ் இருக்கு, 4க்கும் 5க்கும் மேலாம் y இருக்கு. இப்ப நான் தட்டுகளை எடுத்து 1, 1, 2 வரையும். அப்ப இந்த 1வது தட்டு 2வது தட்டு, 1வது தட்டுல மைனஸ், 2வது தட்டுல பிளஸ். நான் இப்போ 1 மட்டும் தான் குறிச்சேன், எல்லாம் வரைஞ்சு நிக்கையில ஒரு ஏற்றத்தை மட்டும் குறிச்சிட்டு போறேன். சோ மைனஸ் பிளஸ். 2வது தட்டோட 3வது தட்டு சேர்ந்து இருக்கு, அது எப்படி இருக்கு, பிளஸ்ல இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல ஹான் எக்ஸ். இது 1வது தட்டு, இது 2வது தட்டு, இது 3வது தட்டு. இது ரெண்டுக்கு நடுவுல ஹான் எக்ஸ் இருக்கு. இரண்டு நடுவுல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு 4வது தட்டு இங்க வருது, இது 4வது தட்டு. அதோட சேர்ந்துதான் 5வது இருக்கு. அப்ப சேர்ந்து தட்டுல நான் என்ன செய்ய, இணைச்சுடுவேன். இணைச்சுட்டல ஒரே அழுத்தமே. அப்ப அதுவும் மைனஸ்ல இருக்கு, இங்கே இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல ஹான் பை வருது, இரண்டு நடுவுல ஹான் பை வருது. இப்ப 6வது தட்டுக்கு வரும், அது பிளஸ்ல இருக்கு. அதோட சேர்ந்து 7வது தட்டு இருக்கு, அதுவும் பிளஸ்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துல 8வது தட்டு இருக்கு, 6, 7, 8. அதோட மைனஸ் இப்படி வருது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த தட்டுகள் நினைச்சு வச்சு கிடையாது பாருங்க. இந்த இது 6க்கும் 7க்கும் நடுவுல அந்த கோடுன்னு சொல்லி எதுக்கு வரைக்கும் அந்த இணைப்பு கம்பின்னு சொல்லியது 1ஆம் தட்டை. இந்த 1ஆம் தட்டு இந்த மாதிரி இணைப்பு கம்பி 6ஆம் தட்டுக்கு 7ஆம் தட்டுக்கு நடுவுல இருக்கு. அதே நேரம் இதுல இருந்து வர இணைப்பு கம்பி, அப்ப இந்த கம்பி எனக்கு இதோட சேர்க்கலும். இந்த கம்பி 8வது தட்டோட சேர்ந்துட்டு இருக்கு, 8வது தட்டோட சேர்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கம்பி தூரம் கூடவே. இப்ப நான் என்ன செய்யணும்டா, இந்த படத்துல இப்ப அழிச்சேன், இந்த படம் எனக்கு தேவையில்லை. நான் இப்ப இந்த சுற்ற வரைஞ்சிட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும்டா, இதை அப்படியோ மட்டிச்சு விட்டுட்டு இங்கே கொண்டு வரேன். ஏன்னு சொன்னா இந்த கம்பியை ஷார்ட் பண்ணதுக்காக இதை அப்படி இழுத்து விட்டுட்டு இங்கே கொண்டு வரேன். அப்ப இந்த எக்ஸ் இங்கே இருக்க போகுது பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்க போதும். அதோட சேர்ந்து ஒரு பிளஸ் 30 இருக்கு, ஒரு மைனஸ் 30 இருக்கு. இதை மட்டிச்சு நான் இங்கே கொண்டு வரேன்னு சொன்னா இந்த கம்பி இழுபட்டு இப்படி வரப்போகுது. 2வது தட்டுல பட்டு இன்னைக்கு வரப்போகுது. பிளஸ் இன்னைக்கு வரும், மைனஸ் இன்னைக்கு வரும். இது இங்க இருக்க போகுது. இது ரெண்டுங்க நடுவுல இந்த வை இருக்கு. எது இந்த வை இருக்கு 3க்கு 4க்கு. இப்ப இது 3ஆம் தட்டு, இது 4ஆம் தட்டு. 1ஆம் தட்டை ஃபுல்லா இழுத்து விட்டேன், இன்னைக்கு 2ஆம் தட்டு இங்கே இருக்கு. இந்த இடம் இழுபட்டு வந்திருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடம் இழுபட்டு வந்திருக்கு. இப்ப இதுக்கு பக்கத்துல வர்றது என்ன கூட 5, 5, 6, 5, 6 இங்க வந்திருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இங்கால இருக்கு தானே, இது அப்படின்னா இதுக்கு மேலால மடிச்சு, இங்கால இருக்கிறது அப்படியே செய்ய நான் இதுக்கு மேலால மடிச்சுடுவேன். சோ இங்கனையோட சேர்ந்த மாதிரி இதுக்குள்ள என்ன வர போதும் கூட, இந்த 8வது தட்டு இங்கனைக்கு பெல்ட் அடிச்சு 7வது பக்கத்துல வரும். சோ இங்க 8, இங்க இப்படி வர போகும். இப்ப பாருங்க, இது ரெண்டும் இதோட சேர்த்த மாதிரி இந்த 6க்கும் 7க்கும் நடுவுல கொண்டு வந்து போட்டு. சரியா? இது எல்லாரும் கிளியரா? இதுவரை குறிச்சது கிளியரா சொல்லுங்க. அப்ப இப்ப இதெல்லாம் ஓகே உங்களுக்கு. இப்ப பாருங்க, நான் என்ன செய்யணும்னா இந்த சுற்று அழிச்சேன், இது எனக்கு தேவையில்லை. இந்த சுற்று நான் அழிச்சேன். இப்ப இதுதான் எக்ஸ், இது வைக்கு எல்லாம் தேவை. இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரெண்டும்
இந்த ஒவ்வொன்றும் டி தூரத்துல ஏ குறுக்கோட்டு வரப்போண்டா எல்லாத்திலையும் கொள்ளளவத்தை நான் எனக்கு ஒரு கொள்ளளவத்தை எனக்கு எழுதுறேன் சி சொல்லி சி எனக்கு சமனா ஏ எப்சிலனோட டி. அப்ப இதுவும் சி இதுவும் சி இதுவும் சி இதுவும் சி இது ரெண்டும் இப்ப எப்படி இருக்கு எனக்கு சமாந்தரமா இருக்கு. சமாந்தரம் என்ன கூட்டுப்பட்டீங்க சமூக கொள்ளளவு என்ன வரும் 2c சொல்லி வரும். அப்ப எக்ஸ் இங்கனே இருக்கு, இங்கன ஒரு சி இருக்கு, y இங்கனே இருக்கு, ரெண்டும் கூட்டுப்பட்டு இங்க எனக்கு எப்படி வந்துருக்கு 2c ஒன்று வந்திருக்கு. இதுக்கு கீழே ஒரு சி இருக்கு, இது கீழே ஒரு சி இருக்கு. சரியா? இப்ப இது ரெண்டும் பாருங்க தொடரா இருக்கு. ஏன்னா இன்புட் கொடுக்க நீங்க இங்கனைக்கு கிடையலாம், இதுக்கும் இடையில நீங்க இன்புட் கொடுக்கீங்க. சோ இது அப்படியோ மட்டிக்கிட்டு சொன்னா இது ரெண்டும் எப்படி இருக்க போதும் தொடரா இருக்க போகுது. தொடரா இருந்தா இது ரெண்டையும் சமூக என்ன வர போகுது உங்களுக்கும் தொடர்ந்து ஒன்றிங்கள் சீண்டு போட்டு எழுத போறீங்க. ஒன்றிங்கள் சியும் ஒன்றிங்கள் 2 சியும். சோ இதுக்கு வரப்போது உங்களுக்கு 2 சிங்கள் 3. சோ இதர சமூக கொள்ளளவு உங்களுக்கு வரப்போதோ 2 சிங்கள் 3 சொல்லி. அப்ப இப்ப பாருங்க சுற்று எப்படி மாறுன்னு சொல்லி இங்கே சி இருக்கு, இது ரெண்டுக்கும் சமூக கொள்ளளவு மட்டும் எடுத்து போட்டீங்க. இங்கே y இருக்கு, இங்கே எக்ஸ் இங்கே y. சோ இது எப்படி வருது 2 சிங்கள் 3. இப்ப ரெண்டு எப்படி வந்திருக்கு தொடரா வந்திருக்கு. ஆகவே இது ரெண்டையும் கூட்டிட்டீங்கன்னு சொன்னா தனி கொள்ளளவு நீங்க போட்டா எக்ஸுக்கும் வைக்கு நடுவுல அது என்ன வரப்போகுது ரெண்டையும் கூட்டுப்பட்டு 5 சிங்கில் 3 சொல்லி வரும். அப்ப 5 சிங்கில் 3 சொல்லி எனக்கு எழுதல 5 3 ஏ எப்சிலனோட 5 ஏ எப்சிலனோட. சரியா? இப்படிதான் இத ப்ரோசஸ் போற. சரி, ஒரு ஆள் கேட்டு இதோட ஷார்ட்டான மெத்தட் இல்லையான்னு சொல்லி இப்ப இந்த இதோட ஷார்ட்டான மெத்தட் நீங்க யோசிச்சதை பொறுத்தான் இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு சொல்லல. ஏண்டா இந்த தட்டுகள் ஒன்னா பிரிச்சிடணும், அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும் சொல்லி ப்ரொசஸ் யோசிச்சோம். இப்ப அந்த தட்டுகள்ல தாக்கத்து 2 பிரிச்சுட்டேங்கன்னு சொன்னா ஓகே, இதுதான் இதுக்கான மெத்தட். இந்த ப்ரொசஸ் எல்லாம் இந்த கேள்வி செய்ய இது என்னன்னா நான் இந்த லாங் மெத்தட் அவங்களுக்கு வழங்குறதுக்கு ரீசன் நான் ஸ்லோவா ஒவ்வொரு ஸ்டெப்பா வழங்கப்படுத்தினேன். இதை நீங்க கெச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா 2 நிமிஷம் இருக்காது, குயிக்கா முடிச்சிருவீங்க. அதை நீங்க அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காகத்தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா மூவ் ஆன். சரி, இவ்வளவுதான் 2020 வந்த எம்சிக்யூ. ஆனா உண்மையில இந்த எம்சிக்யூ கூட 2020 வந்த இந்த எம்சிக்யூ கூட ஏற்கனவே பாஸ் பேப்பர் வந்து இருக்கு 2013 49 எம்சிக்யூ. 2013 49 எம்சிக்யூ இது வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இது கேட்டிருக்கேன். இதுவும் புதிய ஒரு கேள்வி இல்ல, பழைய கேள்வியை தான் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இதே எம்சிக்யூ ராயல் காலேஜ் பேப்பர்லயும் வந்திருக்கு. 2020 வந்த ராயல் காலேஜ் பேப்பர்லயும் இதே எம்சிக்யூ வந்திருக்கு. இவ்வளவு 2020 வந்த எம்சிக்யூ. அடுத்து நாம எஸ்ஏக்கு மூவ் ஆகும். சார் நம்ம அப்ப 2020 வந்து எஸ்ஏக்கு போவோம். 2020 வந்து எஸ்ஏ உண்மையில லேசான ஒரு கேள்வி, ஆனா நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க. ரீசன் என்ன சொல்லி தெரியா பாப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வியில என்ன சொல்லலாம் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க மூவ் ஆனீங்க சொன்னா அந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மூவ் ஆக லேஸ். அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பாருங்க, உதறல் நீக்கி என்பது ஒரு மருத்துவ உபகரணமா, அதே வேளை அது இதய நிறுத்தத்திற்கு பின்னர் ஒரு நோயாளியின் இதயத்தின் சந்த கோலத்தை முந்தைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வுபகரணத்தில் உள்ள மின்னேற்றிய கொள்ளளவியை மிக குறுகிய நேரத்தில் மின்னிறக்கி அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஏற்றங்களை உபகரணத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மின்வாய் தொகுதியின் மூலம் உயர் சக்தி மின்னதிர்ச்சியாக நோயாளிகள் மார்பு குறுக்கே இதயத்தை வழங்கப்படுகிறது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இந்த பிலிம்ஸ்லயும் அதுலயும் பார்த்த நேரம் உங்களுக்கு தெரியும், மூவிகள்லயும் அந்த என்ன செய்வான்னு சொன்னா ஒரு ஆள் திடீர்னு சொல்ல என்ன சரி டெத் ஒன்று சொன்னா மூச்சு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எடிஷனல் என்ன செய்வான் கரண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஷாக் கொண்டு கொடுப்பான் உடம்புக்கு. அதை பத்தி தான் இப்ப கேள்வி போகுது. அப்ப அதுல சரினா கொள்ளளவி ஒன்று இருக்கான், அதுக்குள்ள கொள்ளளவி அந்த மின்ன சேமிச்சு வச்சிருக்கான். அதை என்ன செய்ய ஏற்றங்கள் இறக்க செஞ்சு உடம்புக்குள்ள ஓட வச்சு ஒரு அதிர்ச்சியோட கொடுக்குது. இந்த அதிர்ச்சியால அவன் செய்ய மாறா இதயத்தை இயங்க வச்சுதான். இதுதான் நடக்க செயற்பாடு. இப்ப ஏ பாட்டுல உள்ள கேள்விக்கு வாங்க. ஒரு உதறல் நீக்கி தொடக்கத்தில் 4000 வெட்ஸ் அழுத்த வித்தியாசத்துக்கு மின்னேற்றப்பட்டுள்ளது. அப்போ ஒரு உதறல் நீக்கி ஒன்றிற்கு 400 வெட்ஸ் அழுத்த வித்தியாசத்துக்கு மின்னேற்றப்பட்டுள்ளது. ஒரு கொள்ளளவி மின்னிறக்குவதன் மூலம் ஒரு இதய நோயாளிக்கு 48 ஜூல் சக்தி வழங்கும். ஒரு கொள்ளளவி மின்னிறக்கி அப்ப சேமிக்கப்பட்டிருக்க 48 ஜூல் சக்தி அந்த என்ன செய்ய போது நோயாளிக்கு வழங்க போதோ அது 48 ஜூல் சக்தியை வழங்குதான். இப்ப ஒரு கொள்ளளவின் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி டபிள்யூக்கான ஒரு கோவை அதன் கொள்ளளவும் சி அதன் கொள்ளளவை கொடுக்க அழுத்தம் வி ஆரின் சார்பில் பெருகன்னு சொல்லிருக்கான். சோ நீங்க எடுத்து காட்டணும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு கொள்ளளவி ஒன்று இருந்துன்னு சொன்னா நான் ஆரம்பத்துல ஒரு சின்ன ஏற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்னா நான் இங்க வேலை செய்யணுமா? ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல, சும்மா கொண்டு வரல. காரணம் இதுல வேற ஒரு ஏற்றமும் இல்லை, தடுக்காது. அடுத்த ஏற்றத்தை கொண்டு வரச்சுன்னா இந்த ஏற்றம் தடுக்கும். இப்படி நீங்க பாருங்க, அப்ப நான் ஆரம்பத்துல செஞ்ச வேலை பூச்சியம்
இறுதியான மொத்த ஏற்றங்களை கொண்டு வர செஞ்ச வேலை என்ன? VQ அடுத்த வேறுபாடு VQ கீழே 2. சோ இத சேமிக்கப்பட்ட சக்தின்னு சொல்லுது half VQ. அப்படியும் இல்லைன்னு சொன்னா கிராஃப் வரையும். நீங்க இதுல கிராஃப் வரைஞ்சீங்கன்னு சொன்னா, அதாவது விக்கும் கியூக்கும் நீங்க கிராஃப் வரைஞ்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். சோ இதுல பரப்பு உங்களுக்கு என்னதை தரப்போகுது? சேமிக்கப்பட்ட சக்தியை தரப்போகுது. சோ இதுல பரப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க தியரியிலையும் பார்த்துருப்பீங்க half VQ. ஆகவே சேமிக்கப்பட்ட சக்தி ஈசமன் half VQ. இதை தாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப அந்த கேள்வி முடிஞ்சு. அடுத்தது உபகரணத்தில் உள்ள கொள்ளலையும் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே தான் சேமிக்கப்பட்ட சக்தி 48 ஜூல். அதுல வெட்ஸ்ல வந்து என்ன சொன்னா 400 வெட்ஸ். இப்ப உங்களுக்கு சரி ஒரு கோவை கொள்ளளவு சி, கொள்ளளவு குறுக்கே உள்ள அழுத்தம் பி ஆகியவற்றின் சார்பில் காணுங்க. கொள்ளளவு சி அப்ப கியூல வகையில அப்ப உங்களுக்கு தெரியும் கியூ சமன் சிவி. சோ நான் இதுல ஒன்று அப்ளை பண்ணினேன்டா எனக்கு வரப்போகுது ஹாஃப் வி ஸ்கொயர் சி. இந்த சமன்பாடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். சமன்பாடு எங்க பார்த்த மாதிரி இருக்கே. 2020 எஸ்ஏக்கு இந்த சமன்பாடு கொண்டு வந்தான். ஆனா 2019 MCQல இந்த சமன்பாட்டை வச்சு கேள்வி கேட்டுட்டான். சோ ஒவ்வொரு கேள்விக்கும் தொடர்பு இருக்கு. முன்னே வருஷத்துக்கு பின்னே வருஷத்துக்கு மாறினா சில சின்ன தொடர்பு வரும். அப்ப இந்த சமன்பாட்டை வச்சு இப்ப அடுத்தது இருக்கான் இந்த கொள்ளளவு சி என்னன்னு சொல்லி 48 ஜூல் வெட்ஸ் தந்து இருக்கான். சோ நீங்க சியை காணும். இந்த சமன்பாடுல நான் கொண்டு அப்ளிகேஷன்ல போட்டா half v ஸ்கொயர் இந்த சமன்பாடுல அப்ளிகேஷன்ல போட்டா பாருங்க 48 சமன் half 400 வர்க்கம். சோ 16 தர 10 சொல்லி வரும் இன்டு சி. இப்ப இந்த சீனு சொல்லுதான் என்னத்தை என்ற கொள்ளளவமா இருக்க போகுது. அப்ப நான் கொள்ளளவத்தை நான் இங்க சுருக்கிட்டு பார்த்தேன். இங்கே 8 வரப்போகுது. இதுக்குள்ள வந்து 6 வரப்போகுது. அப்ப 6 தர 10 ஃபெரட். சோ கொள்ளளவம் வந்து எனக்கு எழுதலாம் 600 மைக்ரோ ஃபெரட். சுருக்கி எனக்கு எப்படி எழுதலாம் 600 மைக்ரோ ஃபெரட்னு சொல்லி எழுதலாம். அப்ப இதுல கொள்ளளவம் என்ன 600 மைக்ரோ ஃபெரட். சரியா? தேவையானது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரி, நார்மலான முறையில ஆன்சர் பண்ணினாலும் 600 மைக்ரோ ஃபெரட்னு சொல்லி காட்டிருக்கோம். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. அப்ப பெருமானத்தாரன் பிரதிடியங்க ஆன்சரை பாக்கீங்க. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. கொள்ளளவில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஏற்றத்தின் அளவை காணும். இப்ப உங்களுக்கு தெரியும் Q சமன் CV. சோ ஏற்றத்தின் அளவுக்கு வைக்கான் கொள்ளளவு 600 மைக்ரோ ஃபெரட். 600 தர 10 சரி என்ன இதாக்கினா 6 தர 10 4 வோல்ட் அளவு வந்து 400. சோ பெருகினா 24 தர 10 2. சோ 0.24 கூலம். 0.24 கூலம் ஏற்றமையில சேமிச்சு வைக்கப்பட்டது. இப்ப அது மேலே 3ல் கணிக்கப்பட்ட மொத்த ஏற்றம். அப்ப இந்த மொத்த ஏற்றத்தை வந்து அவன் சொல்கிறான் 12 மில்லி செகண்ட் நேரத்தில் உடம்பினூடாக ஒரு மாறா ஓட்டத்தை அனுப்புவதற்காக போதியதென கொண்டு அம்மாறா ஓட்டத்தை காணும். இந்த ஏற்றத்தை 12 மில்லி செகண்ட் உடம்புக்கு அனுப்பணும்னு சொன்னா என்ன கரண்ட் நீங்க கொடுப்பீங்க சொல்லி கேட்கலாம். அப்ப உங்களுக்கு I சமன் Q/T. ஏற்றம் என்ன 24 தர 10 டைம் என்ன 12 மில்லி செகண்ட். 12 தர 10 3. சோ இதை சுருக்கினீங்க சொன்னா மேல 2 வர போதும். இப்போ மேல 20 ஆம்பியர். அப்ப 20 ஆம்பியர் ஓட்டத்தை நீங்க சொன்னா உடம்புக்குள்ள வழங்கும். இந்த ஏற்றம் 12 மில்லி செகண்ட் உடம்புக்குள்ள போனுச்சு சொன்னா 20 ஆம்பியர் ஓட்டத்தை உடம்புக்குள்ள வரணும். அடுத்தது மேலே A4 கணித்த ஓட்டத்தின் பாதையில் பயன்படுத்தப்படும் தடையாது. இந்த ஓட்டத்தை வழங்கணும் சொன்னா என்ன தடை யூஸ் பண்ணணும்? அப்ப என்ன டைரக்ட் ஈக்குவேஷன் V சமன் IR. வோல்டேஜ் என்ன 400 நீங்க கொடுக்கீங்க. மின்னோட்டம் 20 R கர்லி. சோ தடை R இன்டு சமன் 20 ஓம் சமன். சோ 20 ஓம் தடை தொழிற்படும். சரி, டைரக்டா நார்மலான முறையில் ஆன்சர் கேட்டு போயிருக்கான். இதோட A பார்ட் க்ளோஸ். ஏன்னா இந்த கேள்வியை பார்த்து பயந்தாக்கள் இந்த கேள்வி செய்ய மாட்டீங்க. சோ செய்யாதவங்க என்ன செய்வீங்க? இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி கேள்வி லேசா போன்னு சொல்லி ஐடியா வராது. ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணச்சுன்னா உங்க ஐடியா கிளியரா வழங்கும். பாஸ் நீங்க செய்யுங்க. அந்த டைம் மிஸ் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு வருஷமும் ஃபீல்ட்ல வர கேள்வி. சரி, நான் இப்ப பி பார்ட்டுக்கு போறேன். ஏ பார்ட் நார்மலா டைரக்ட் தியரியை வச்சு ஒவ்வொரு ஈக்குவேஷன் பிரதிட்டு நீங்க விட எடுங்கன்னு சொல்லி தந்துட்டு இப்ப பி பார்ட்டுக்கு மூவ் ஆகும். பாருங்க, ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவில் மின்னுலையமாலி கேயை கொண்ட ஒரு ஊடகம் நிரப்பப்பட்டுள்ளது. கவுசின் விதியை பயன்படுத்தி ஊடகத்தின் மின்புலச்செறிவு ஈக்கான ஒரு கோவை கொள்ளளவில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஏற்றம் Q, தட்டின் பரப்பளவு A, சுயாதீன வெளியின் மின்னணமை திறன்
எப்சிலான் நாட் கே ஆயிரம் சார்பில் பெருக்கும். அன்லைன் பண்ணுங்க மின்புலச்சரிவுக்கான கோவை. இது டிரெக்ட் தியரி. இப்ப நான் 2 தட்டிங்க வச்சிருக்கேன். அப்ப இதை நான் நேரேற்றத்தை வழங்கிய இது சமண மறையேற்றம் உருவாக போகுது. அப்ப மின்புலச்சரிவு கூட இங்க நீங்க போகும். மின்புலச்சரிவு கோடுகள் இங்க நீங்க போகும். இப்ப நான் என்ன செய்யணும், ஒரு ஏ பரப்பு எடுக்கேன். சரி, அது வட்டமா இருக்கேன், முக்கோணியா இருக்கேன். ஸோ நான் ஒரு ஏ பரப்பு எடுக்கேன். இந்த சரியா, இது வந்து டெல் ஏ, சின்ன பரப்பு எடுக்கேன், டெல் ஏ. இதுல மொத்த பரப்பு என்ன தட்டுது, ஏன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு தேவை இந்த இதோட போற மின்புலச்சரிவு இ என்று சொல்லி தேவை. சோ எனக்கு தெரியும் மின்புலச்சரிவு இ எண்ணுக்கு சமன் என்னண்டா பையங்கில் ஏக்கு சமன். சரியா, அப்ப பையன்ட்டுக்கு சமன் என்னண்டா கியூவிங்கில் எப்சிலனுக்கு சமன். சோ இதுல இந்த இ எண்ணுக்கு சமன்டா கியூவிங்கில் ஏ எப்சிலன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்து காட்டணும். அப்ப நான் இதை இப்படி டிரெக்டா எனக்கு கொடுக்கலாம். சோ நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த இதுல மூவ் ஆக போறேன். இந்த அடைக்கப்பட்ட பரப்புகளோட ஏற்றத்தை எடுக்கும். இது டெல் கியூன்னு சொல்லி நான் எடுத்தா இந்த டெல் கியூ என்று சமன் பாருங்க, ஏ குறுக்கோட்டு பரப்புக்கு கியூ ஏற்றம் இருக்கு. அப்ப நான் கியூவை ஏ ஆல பிரிச்சா ஓரளவு குறுக்கோட்டு பரப்புள்ள ஏற்றம் வரப்போகுது. அதை நான் டெல் ஏ ஆல பிரிக்கினா அடைக்கப்பட்ட பரப்புள்ள ஏற்றம் வரப்போகுது. அப்ப பையன்ட்டுக்கு சமன் என்னன்னா கியூ இன்டு டெல் ஏ கீழ் ஏ கே எப்சிலன் நாட். ஏண்டா இது வழி இல்ல, ஒரு மின்னணுமை திறன் பூத்தி இருக்கான், அதை கேண்டு செல்கான். சோ கே எப்சிலன் நாட். அடுத்த சமன்பாடுல பையன்ட்டுக்கு சமன் என்னண்டா இ இன்டு ஏ. இப்ப இங்க போற பையத்தை நான் பாக்கேன். அப்ப இங்க உள்ள பரப்பு என்ன, டெல் ஏ. சோ இ இன்டு டெல். இப்ப நான் 2 சமன் சமப்படுத்தியேன். அப்ப இ இன்டு டெல் ஏ சமன் கியூ இன்டு டெல் ஏ ஓவர் ஏ கே எப்சிலன். சோ டெல் ஏ வெட்டுப்பட போதும். இ எண்ணுக்கு சமன்டா கியூவிங்கில் ஏ கே எப்சிலன். இதை எடுத்து காட்டுனா இந்த கேள்வி முடிஞ்சு. கேட்டது அவ்வளவுதான். இந்த கோவையை எடுத்து காட்டுங்க. இப்ப அடுத்தது, மேலே ஏழு குறிப்பிட்ட மின்னேற்றிய கொள்ளளவி மின்னுடைய மாறிலி கே 5000 ஒரு ஊடகத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் தட்டின் பரப்பளவு 80 சென்டிமீட்டர் வரைக்கும் சமான தட்டு கொள்ளளவு எனின் ஊடகத்தின் மின்புலத்திலும் பெருமன் எல்லாத்தையும் தந்துட்டு, இது அவ்வளோத்தையும் தந்துட்டு ஏல குறிப்பிடப்பட்டு சொல்லிட்டான். அப்ப நீங்க ஏற்கனவே கியூவை கண்டுட்டீங்க. கியூ என்ன வந்துச்சு உங்களுக்கு, 0.24 கூலம். இது எல்லாத்தையும் தந்துட்டு இயக்கானுங்க சொல்லிக்க. அப்ப என்ன செய்ய போறீங்க, பிரதிடா போறீங்க. 0.24 ஏ 80 தர 10 sin4 என்ற எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்தணும். கே 5000 எப்சிலனோட பெருமானம் செல்லுவான் 9 தர 10 sin 12. 9 தர 10 sin 12. சோ எல்லாத்தையும் சுருக்கி எங்க சொல்லணும்டா உங்களுக்கு என்ன செய்ய போதும், மின்புலச்சரிவோட பெருமானம் வரும். சோ இதை சுருக்கினா உங்களுக்கு வர மின்புலச்சரிவோட விட வந்து 6.67 தர 10 8. 6.67 தர 18 நியூட்டன் கூலம் மைனஸ் இல்லாட்டி வேட்ஸ் மீட்டர் மைனஸ் 2 ஆன்சர் 6.6 18. அப்ப ஏற்கனவே கண்ட விஷயம் அப்ளை பண்ணீங்க, சுருக்கீங்க, விட எடுக்கீங்க. சரி, நார்மலா கேள்வியை கேட்டு போறேன். இப்ப அடுத்து பாருங்க, இக்கொள்ளளவியல் தட்டுகளுக்கு இடையிலான வேறாக்கம் டியை துணிங்க. இப்போ உங்களுக்கு மின்புலச்சரிவு தெரியும். இந்த தட்டு குறுக்குள்ள அழுத்தம் ஏற்கனவே அவன் செல்லிட்டான். எத்தனை செல்லி, 400 செல்லி டியை துணியை செல்லுவான். அப்ப நீங்க பாருங்க இ சமன் விஓடி. அப்ப 6.67 தர 10 8 சமன் 400 கீழே டி. அப்ப டின்னு வரப்போ உங்களுக்கு இதை ஷார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர்ல டி வரும் 6 தர 10 sin7 மீட்டர். டி வந்து என்ன வரப்போதும் 6 தர 10 sin7 மீட்டர். 6 தர 10 sin7 மீட்டர். சரி, ஒரு ஆள் இது இல்லாம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, கொள்ளளவத்துக்கு சி சமன் ஏ எப்சிலன் நாட் ஓவர் டின்னு சொல்லி போட்டு செஞ்சா பிள்ளை. இந்த ஈக்குவேஷன்ல நீங்க செய்யணுமா கன்சர்ன்டா இங்க எப்சிலன் நாட் போடலாம், ஏ இன்டு கே எப்சிலன் நாட் ஓவர் டின்னு சொல்லி போடணும். காரணம் இது வந்து வலிக்கு இப்ப கேட மின்னுடைய மாறி ஒன்று இருக்கு. சோ உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியும் இத 600 மைக்ரோ கொள்ளளத்தை கண்டீங்க. ஆரம்பத்துல 600 மைக்ரோ ஃபெரட் வந்துச்சு. குறுக்கோட்ட பரப்பு தெரியும், கே தெரியும், எப்சிலன் நாட் தெரியும், போட்டு காணணும். இப்ப இவ்வளவு மின்னுடைய மாறி ஒன்று இருக்கு. ஆகையாலே கே எப்சிலன் நாட் இந்த இடத்துக்கு பிரதியிடணும். சும்மா டைரக்ட் எப்சிலன் நாட்னு சொல்லி போட்டா வார விட பிள்ளையா இருக்கு. சரியா, இப்ப நார்மலா கேள்வி முடிச்சுட்டா இப்ப சி பாட்டுக்கு போறேன். நோயாளியின் அடிப்படையாக கொண்டு பொருத்தமான சக்தியை கொண்டு ஒரு மின் அதிர்ச்சியை
பிரயோகிப்பதற்கு ஒரு கொள்ளளவிக்கு பதிலாக. இப்ப என்ன சொல்லலாம் சொன்னா, நோயாளி ஒன்றுக்கோ ஏற்கனவே செஞ்ச ஆன்சர்கள் மரம் தேவைப்படும். ஸோ ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம் நான் கேட்க நேரம் கீழே செட்ல போட்டுருங்க. நோயாளி ஒருவருக்கு அடிப்படையாக கொண்டு பொருத்தமான சக்தியை கொண்ட ஒரு மின் அதிர்ச்சியை பிரயோகிப்பதற்கு ஒரு கொள்ளளவிக்கு பதிலாக ஒவ்வொரு கொள்ளளவிற்கும் குறுக்கே 4000 ஹெர்ட்ஸுக்கு சமனாக ஒரு அழுத்த வித்தியாசத்துடன் மேலே ஏயில் குறிப்பிட்ட சம கொள்ளளவம் உள்ள 5 கொள்ளளவிகள் ஒன்றோடொன்று தொடராக தொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 5 கொள்ளளவிகளையும் ஒன்றோடொன்று தொடராக தொடுத்த பின்னர் ஒரு நோயாளிக்கு வழங்கத்தக்க உயர்ந்தபட்ச சக்தியின் அளவை கணிக்க. இப்ப என்ன செய்யணும்னா, மேல சென்ன மாதிரி கொள்ளளவிய தொடரா தொடுக்கும். மேல சென்ன மாதிரி கொள்ளளவு என்ன செய்ய தொடரா தொடுக்கும். இப்ப இந்த நோயாளிக்கு என்ன சக்தி வழங்க இயலும்? இப்ப பாருங்க, 1 2 3 4 5 கொள்ளளவே இருக்கு. எப்படி இருக்கு? தொடரா இருக்கு. ஒவ்வொன்றும் 600 மைக்ரோஃபரட். நான் சீன் செல் இருக்கு. சி சமன் என்ன? 600 மைக்ரோஃபரட் ஏற்கனவே கண்டது. ஒவ்வொன்றுக்கு குறுக்க அழுத்தம் வோல்டேஜ் என்ன? 400. இது குறுக்க 400, இது குறுக்க வி, இது குறுக்க வி, இது குறுக்க வி, இது குறுக்க. அப்ப இப்ப சொல்ல நோயாளிக்கு வழங்கக்கூடிய சக்தி என்ன? இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே நேத்து அந்த பாஸ் பேப்பர் செஞ்ச ஒரு கேள்வி எம்சிக்கு ஒன்றை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்வி வந்துட்டு நான் சொன்னேன். 2019 இதே மாதிரி ஒரு கொள்ளளவி தொகுதியை தந்தவங்களுக்கோ இதுல உயர்ந்தபட்ச சக்தி சேமிச்சப்படும் சொல்லி கேள்வியா காட்டியிருந்தான். அதை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. பாருங்க, இப்ப இவ்வளவுக்கும் பயில சமனா உங்களுக்கு என்ன செய்யலும்? ஒரு கொள்ளளவிய போலும் போட்டா அவரோட கொள்ளளவம் C/5 இருக்கும். அதுக்கு ஒரு அழுத்தம் ஒவ்வொன்றையும் கூட்டணும் 5 வியா இருக்கும். ஏன்னா இந்த 2 புள்ளிகளுக்குமே அழுத்தம் மாற போற இல்ல. இந்த செட்ட கல்வி என்னோட கொண்டு போட போறீங்க. சோ அந்த புள்ளிகளுக்கு அழுத்தம் மாறாம 5 வோல்ட் தான் இருக்கும். ஆனா சமோட கொள்ளளவு மட்டும் மாறும். சோ இதுல சேமிக்கப்பட்ட சக்தி ENT சமன் சொன்னா half 5V முழுவதும் இருக்கும் C/5. ஏன்னா V² C/5 போட போறீங்க. சோ half இந்த 5 விட்டுப்பட்டு 5V² C. அப்ப 5 into half V² C. அப்ப இதே நீங்க பாத்தீங்க, half V² C சொல்ல பெருமானம் ஒரு கொள்ளளவிக்கானது. ஒரு கொள்ளளவி C B ஆயிருந்துச்சுன்னா அப்ப இந்த பெருமானத்துல இருந்தா half V² C பெருமானம் 48. சோ இப்ப நோயாளிக்கு வழங்க போற மொத்த சக்தி என்ன? 5 தர 48 240 ஜூல். இப்ப நோயாளிக்கு இதால வழங்க போற மொத்த சக்தி என்ன? 240 ஜூலா இருக்கு. அப்ப இங்கே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு இதே ஒரு எம்சிக்கு வரையிலும் சமாந்தரமா தொடராம தொடுத்தேங்க சொன்ன கொள்ளளவிய ஒவ்வொன்றும் வழங்கக்கூடிய சக்திகள்ல சமனான கொள்ளளவிகள்ல தொடர சம வோல்டேஜுக்கு எப்ப தொடுத்தேங்க சொன்னா ஒவ்வொன்றும் வழங்கக்கூடிய சக்தியில 5 மடங்கு சக்திய எல்லாம் சேர்ந்து வழங்கும். சரியா? இப்ப அதை கேட்கும். இப்ப அடுத்து வாரான், மேலே ஏழு குறிப்பிட்ட சம கொள்ளளவை கொண்ட 5 கொள்ளளவிகள் 400 வாட்ஸ் அழுத்த வித்தியாசத்துக்கு கீழ் சமாந்தரமா தொடுக்கப்பட்டால் ஒரு நோயாளி வழங்குறது உயர்ந்த சக்தி. இப்ப என்னையா இத சமாந்தரமா கொடுப்பானா? இப்ப இதே செட்டப் அவன் சொல்லுவான், நான் சமாந்தரமா தொடுத்தா நீ என்ன சக்தியை வழங்குவ? இவ பாருங்க, சமாந்தரமா தொடுத்து கிடக்கு. ஒவ்வொன்றையும் குறுக்கே 400 வோல்ட். அப்ப நான் இங்க இன்னொரு கொள்ளளவை கொண்டு போட்டா அது எத்தனை இருக்கும்? 5 சியா இருக்கும். CCC 5 இருக்கும். இது 400 இது 400 இது 400 சொல்லுண்டா நான் இந்த 2 புள்ளி குறுக்க அழுத்தம் என்ன இருக்க போதும்? 400 தான் இருக்க போதும். சோ இது குறுக்க அழுத்தம் B தான் இருக்க போதும். சோ இது வழங்க சக்தி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா E சமன் half V² C/4. அப்ப 1 5 half V² C. half V² C எந்த சமன்? ஆரம்பத்துல உள்ளது 48 ஜூலுக்கு சமனே. அப்ப 48 5 இதை சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போதும் 9.6 ஜூல். அப்ப இது 9.6 ஜூல் சக்தியை வழங்கும். இது 240 ஜூல் சக்தியை வழங்கும். இது கூடின சக்தியை வழங்க போதும், இது குறைந்த சக்தியை வழங்க போதும். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணீங்க. என்னன்னு சொன்னா சமாந்தரமா கொள்ளளவுகளை தொடுத்தா அது வழங்க சக்தி சமோல்வாக இருந்தேன்னு சொன்னா ஒரு கொள்ளளை வழங்க சக்திய எத்தனை கொள்ளளவு இருக்கும் அத்தனை பிரிச்சு விட்டு என்ன சொன்னா என்ன செய்ய போதும்? மொத்தமா போற சக்தி வரப்போகுது. சரி, இப்ப அடுத்ததுக்கு வரும். மேலே C1 மேலே C2 குறிப்பிட்ட தொடராக தொடுக்கப்பட்டுள்ளன. கொள்ளளவியல் மேற்குறித்த உதிரல் நீக்கலுக்கு தொடர் தொடுப்பு உகந்தது என விரிந்துள்ளார். காரணங்களை தந்து சுருக்கம் விலக்கு. இது ரெண்டுலையும் பார்த்தேன்னு சொன்னா தொடரா உள்ள தொடுப்பு என்னத்தையா உகந்ததா? இது காரணம் என்ன பாருங்க. இது கூடுதலா வோல்டேஜ் இருக்கு. கூடுதலா வோல்டேஜ் இருந்ததுன்னா கூடுதலா மின்னோட்டத்தை வழங்கினேன். கூடுதலா மின்னோட்டத்தை வழங்கினா உடம்புல அந்த தட்டப்பட்டு இருக்கு அந்த மின்னோட்ட ஓட்டம் ஓடினா அது அவர் என்ன செய்வாரு? பெரிய ஒரு அதிர்ச்சி உணர்வாரு. அப்ப
ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அப்ப இதால பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா, கூடுதலான அந்த வோல்டேஜ் நீங்க பேணுற நேரம் கூடிய சக்தியை வழங்குங்க, செறிவை கூடுதலா கொடுக்கீங்க. அதால மின்னழுத்தம் கூடுதலா பிரயோஜனப்பட்டு கூடிய மின்னோட்டம் ஓட்டி அவசரமா ஒரு உயிர் பெற செய்யலாம். ஏன்னா சில டைமிங்லாம் இருக்காது, டைம் லேட்டானு சொன்னாலும் உயிர் பெய்த்திருவாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சோ இது அதால பெஸ்டா இருக்கு. இதை நீங்க உங்களோட மணி நடையில எழுதினீங்கன்னா அதுதான் ஆன்சரா. சரி, நான் இப்ப அடுத்து இது போறேன். அடுத்தது பாருங்க, புள்ளி அல்லது ஒளிவட்ட கொரோனா இறக்க செயல்முறை துணியும் காரணிகள் யாரு? அப்படின்னா புள்ளி ஒளிவட்ட கொரோனா இறக்க செயல்முறை அப்படின்னா இவரத்துக்கு உள்ள வந்து இந்த மின்னோட்டத்தை வழங்கத்துல என்னென்ன காரணம் செல்வாக்கு செலுத்துன்னு சொல்லி கேட்கும். அப்ப இங்க செல்வாக்கு செலுத்த காரணம் என்ன சொன்னா வோல்டேஜ் வித்தியாசமும் ஊடகமும். ஏன்னா உள்ளோட ஊடகத்தை கூட்டினா கொள்ளலாம் கூடும், இது அடைஞ்சிருக்கு ஊடகத்தை கூட்டினா கொள்ளலாம் கூடும், வோல்டேஜை கூட்டுச்சுன்னா வழங்க சக்தி கூடும். அப்ப குயிக்கான்னு செய்யணும், அதை கொரோனா இருக்க செய்யலாம். அந்த இது வந்து உள்ள இது பண்ணி புள்ளி ஒளி வட்டத்தை உள்ளுக்கு அனுப்பி குயிக்காக உயிர் பெற செய்யல. அதுதான் இந்த பேஸ் பண்ணி கட்டியிருக்கேன். அந்த காரணிகள் எழுதிட்டீங்கன்னு சொன்னா சரி. செகண்ட் பார்ட்டுக்கு 240. ஓ 240 தான் நான் எடுத்து வச்சிருக்க. 240 தானே, 5 தர 40 240. இது 9 6. இது தேர்ட் பார்ட்டுக்கு சமாந்தரமா இருந்தா 5C. இப்போ சமாந்தரமா இருந்தா 5C, தொடரா இருந்தா C/5. சரியாதான் குறிச்சிருக்கேன். சரி வாங்க பார்த்து. மேலே B2 குறிப்பிட்ட ஊடகத்தின் பழுதடைந்த மின்சரிவு 8 தர 10 வெட்மீட்டர் -1 ஆகும். இக்கொள்ளலில் சேதம் ஏற்படுமா? உமது விடைக்கான காரணங்கள். அப்ப கொள்ளலையோட டேமேஜ் ஆகிறதுக்கான வோல்டேஜ் அதாவது மின்புல செறிவு என்ன சொன்னா 8 தர 10 சாயகம். 8 தர 10 8 சாரி 8 தர 10 8. அப்ப நான் இதை மாத்தினேன்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியல, 80 தர 10 7 வெட்மீட்டர் -1. ஏன்னா 10 7க்கு மாத்தினுச்சுன்னா இதுக்கு முன்னுக்குள்ள வேலையில் நாம மின்புல செறிவு கண்டிருக்கோம் பாருங்க, 6.67 தர 18. 18. சோ அப்ப 17 மாத்தவே இல்லை, 18 வச்சு நான் வேலை செய்யேன். அப்ப இது ரெண்டையும் பார்க்க செல்லாம். இந்த வோல்டேஜ் அதாவது இந்த மின்புல செறிவு போன்னு சொன்னா கொள்ளல வேலை செஞ்சிருமா, டேமேஜ் ஆகிருமா. அப்ப நீங்க பாருங்க, இந்த உடைவு குறைவா தான் இருக்கு, இந்த உடைவு குறைவா தான் இருக்கு. சோ இது சேதம் அடையாது. இதை முன் வச்சுட்டீங்கன்னா சரி, இதை உடையது குறவு, ஆகவே இது சேதம் அடையாது. இப்ப அடுத்தது வாங்க. மேலே பியில் குறிப்பிட்ட கொள்ளலின் தொடக்கத்தில் Q0க்கும் மின்னேற்றத்துக்கும் அதே வேலை அழுத்த வித்தியாசம் V0க்கும் ஆகும். 12 மில்லிசெகண்ட் பின்னர் கொள்ளலாம் ஏற்றமும் அதன் அழுத்த வித்தியாசம் முறையே -3 ஆகின் இக்காலத்தின் கொள்ளலை தேக்கி வைக்கப்பட்டிருந்த மின்சக்தியின் என்ன சதவீதம் நோயாளிக்கு விதிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நோயாளிக்கு வழங்கின சக்தி என்னன்னு சொல்லி கேட்கலாம். இப்ப ஒன்னாவது ஒரு கொள்ளளவு ஒன்று இருக்கு. இப்ப கேள்வி வேற திசையில மாறுது. ஒன்னாவது ஒரு கொள்ளளவு ஒன்று இருக்குது. அந்த கொள்ளளை வந்து V0 அழுத்த வித்தியாசத்திலையும் C0 கொள்ளளவுலயும் இருக்குது. சரியா? சாரி Q0 ஏற்றத்திலையும் இருக்குது. இது நோயாளிக்கு வழங்கின பிறகு இதுல மீய போறது என்னன்னா 0.37 V0 0.37 Q0. ஆகவே நோயாளிக்கு வழங்கினது என்ன சதவீதம்? அப்ப ஆரம்பத்துல காணப்பட்ட சக்தி என்ன? half V0 Q0. இறுதியா இப்ப சேமிக்கப்பட்ட சக்தி என்ன? half 0.37 V0 0.37 Q0. 0.37 பெருக்கி நான் வர்க்கிச்சு வரேன்னா 0.14 சொல்லுங்க. அப்ப half 0.14 V0 Q0. இப்ப காணப்பட்ட சக்தி என்ன? half 0.14 V0 Q0. இப்ப சதவீதம் கேட்டா ஆரம்பத்துல என்ன வீதம் சொல்லிட்டான் கேட்கு. அப்ப ஆரம்ப சக்தி என்ன? half V0 Q0. நோயாளிக்கு வழங்கினது ஆரம்பத்துல இருந்து இறுதியை கழிச்சா போனதெல்லாம் நீங்க நோயாளிக்கு வழங்கினது. அப்ப half V0 Q0 இருந்து நான் கழிச்ச போறேன் half 0.14 V0 Q0 தர 100. இந்த கேள்வி எங்கண்டா இதே ஐடியா பேஸ் பண்ணி, ஆனா கேள்வி மாறி வந்திருக்கு. 2018 போய் பாருங்க, ஹைட்ரோ கேள்வியில லாஸ்ட் பார்ட் பெர்சன்டேஜ் கேள்வி இத மாதிரி ஐடியா தான், ஆனா கேள்வி வேற விதத்துல கேட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? half V0 Q0 எல்லாத்தையும் வெட்டி விட்டா 1 - 0.14 தர 100 சொல்லி வரப்போகுது. அப்ப 1ல இருந்து 0.14 போன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போறது 0.86 தர 100. சோ 86%. சோ கொள்ளளவை சேமிக்கப்பட்ட சக்தியில 86% சக்தியை என்ன செய்யணும் சொன்னா நோயாளிக்கு வழங்குது. மிச்சம் அதுல இருக்க 14% அது சேமிச்சு வச்சுட்டு இருக்கு. சரியா?
இறுதியா கொண்டு இருக்குது. இவ்வளவுதான் 2019 வந்து ஃபெயில்ட் கேள்வி. நல்லாவே லேசான ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, மிஸ்டேக் விட்டுருக்காங்க. சுருக்கல்பில அண்டர்ஸ்டாண்ட் கேள்வியை பத்தி உணர்வு இல்ல. அடுத்து பயம். கேள்வி செய்யறதுக்கு போனா அந்த என்ன படத்தை பார்த்தோன்னே வந்து பயம். இதாலதான் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. மத்தபடி கேள்வியில தியரி சைட பார்த்தவங்களும் நல்ல லேசான ஒரு கேள்வி. சரியா? இவ்வளவுதான் 2018 2020 வந்தது.